அனைவருக்கும் வணக்கம். ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், அசலான காவியம் அழகான ஓவியம் 1000 லட்சம் அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்கென்னிடம் வாராது மரண பயமே. அப்படி நான் சொல்லி முடித்தோடனே நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ நான் பேச போகிறதுக்கும் நான் சொன்ன கவிதைக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் மூச்சு முட்டை இந்த கவிதையை சொன்னீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்படின்னு பேசுனா இந்த மைக்கு நல்லா கேட்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த கவிதையை சொன்னேன். பொதுவாக இந்த மாதிரி விழாக்களில் பேச தொடங்குகிற பொழுது இந்த விழாவில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் இல்லையா? மகிழ்ச்சி அடைகிறேன், மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், ஓகை அடைகிறேன், இப்படி எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. நானும் அப்படி சொல்லி ஆரம்பிக்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அப்படியான மகிழ்ச்சி கிடையாது, வருத்தம் தான் இருந்தது. முதலாவது வருத்தம், என் வயதில் இப்படியான விழாக்கள் எந்த அரசாலும் நடத்தப்படவில்லையே என்கிற ஒரு வருத்தம். அப்புறம் உங்களோடு அமர்ந்து இந்த பயிற்சி பற்றியில் கலந்து கொள்ள முடியவில்லையே என்கிற வருத்தம். இந்த 2 வருத்தத்தோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்வாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பழங்குடியினருடைய நலத்துறையெல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த அரங்கம் என்பது இன்றைக்கு காலையிலிருந்து நான் எல்லா நிகழ்வுகளையும் சமூக ஊடகங்களின் வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். காலையிலேயே மிக அற்புதமான ஒரு உரையை நம்முடைய தமிழக துணை முதல்வர் அவர்கள் ஆற்றிவிட்டு சென்றிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது. அவர் பேச்சிலே இடையீடாக ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போனார். அது என்னென்னா, உயர்மட்ட கலைகள், உழைக்கிறவர்கள் கலைகள், இந்த 2 கலைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை ரொம்ப நுட்பமாக அவங்களுக்கு தொட்டு காட்டிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பார்க்கிற பொழுது என்னுடைய தம்பியாகவும் தங்கையாகவும் மகனாகவும் மகளாகவும் தெரிகிறீர்கள் என்பதனால் இந்த அரங்கம் ரொம்ப நெருக்கமாக நான் உணரக்கூடிய ஒரு அரங்கமாக அவையாக இருக்கிறது. இந்த 3 நாள் பயிற்சி பற்றியில் நீங்கள் பெற்றுக்கொண்டு போக போகிற அல்லது கற்றுக்கொண்டு போக போகிற செய்திகள் எல்லாம் நாளை உங்களுடைய வாழ்வுக்கு எப்படியெல்லாம் பயன்பெறப் போகிறது என்பதை யோசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியகரமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது. இதை ஒரு அரசு முன்னெடுக்கிறது என்பதனால் நான் ஒருவனே கைத்தட்டினால் ஓசை உயரமாக கேட்காது என்பதால் உங்கள் அத்தனை பேருடைய கைத்தட்டல்களோடு தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலக்கிய கலை அப்படிங்கிற ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான தலைப்பு இலக்கிய கலை தான். ஏன்னா இலக்கியத்தை வகைப்படுத்தி சொல்வது என்பது ரொம்ப சிக்கலுக்குரியது. எது கலை எது இலக்கியம் என்பதை புரிந்து கொள்ளாமல் அந்த இலக்கிய கலையை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னா இலக்கியம் என்பது சிற்பத்தை விட, ஓவியத்தை விட, நடனத்தை விட, பாடலை விட, இசையை விட எந்த விதத்தில் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இலக்கியம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சாதான் அந்த இலக்கிய கலைக்குள் நாம் நுழையலாம். இலக்கியம்னா என்ன? ஒரு காலம் வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தோம்னா, இலக்கை ஏம்புவது தான் இலக்கியம் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம். அது சரியோ தவறோ அப்படி ஒரு புரிதல் நமக்கு இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் இலக்கியம் என்பது ரொம்ப நுட்பமான இடத்தை நோக்கி நகர்ந்து விட்டது. இலக்கியம் என்றால், நல்லா புரிஞ்சுக்கங்க, இலக்கியம் என்றால் என்னென்னா, நாம் யூகிக்க முடியாத சம்பவங்களையோ சந்தர்ப்பங்களையோ மொழியின் வழியே நமக்கு கடத்துவது தான் இலக்கியம். இலக்கியம் என்றால் நாம் யூகிக்க முடியாத சந்தர்ப்பத்தையோ சம்பவத்தையோ மொழியின் வழியே கடத்துவது தான் இலக்கியம். அப்படிங்கிற புரிதலோடு பார்த்தாக்க சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கியம் வரை மொத்தமாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க, திருக்குறள் ஒரு ஆகச்சிறந்த இலக்கிய நூல் தான். ஆனால் அது 11 கீழ்கணக்கு நூலில் வருது. அந்த 11 கீழ்கணக்கு நூலில் எத்தனையோ நூல்கள் இருக்கிறது. 18 நூல் இருக்கு இல்லையா? அந்த 18 நூலில் திருக்குறளை மட்டும் நம்ம தனித்து பார்ப்போம். அதிலே ஆசாரக்கோவைன்னு ஒரு நூல் இருக்குது. அந்த ஆசாரக்கோவையை நாம் இலக்கிய வகைமையில் வைத்து பார்க்க மாட்டோம். ஏன் பார்க்க மாட்டோம் அப்படின்னா, திருக்குறளுக்குள் வாழ்வியலுக்கு நெருக்கமான ஏராளமான செய்திகள் இருக்கிறது இல்லையா? அதனால தான் திருக்குறளை நாம் இன்னமும் ஆகச்சிறந்த ஒரு இலக்கிய நூலாகவும் நீதி நூலாகவும் வழிகாட்டும் நூலாகவும் வான்முறையாகவும் வைத்திருக்கிறோம். அப்போ திருக்குறள் அப்படின்னு சொன்ன உடனே நான் ரொம்ப மேலோட்டமாக தொட்டு காட்டிவிட்டு நான் வேறு சில விஷயங்களுக்கு போகணுங்கிறதுனால நான் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு தொட்டு காட்டிட்டு போகிறேன். பொதுவாக இலக்கியம் அப்படின்னா உடனடியாக நம்ம மனசுக்கு என்ன தோணும் அப்படின்னா, எந்த சமூகம் நாகரிகவுடைய சமூகமாக இருக்கிறதோ அந்த சமூகத்தில் இலக்கியம் தலை தோங்கும் அப்படின்னு நான் ஒரு கூற்று படிச்சிருக்கோம். இலக்கியம்னா நாகரீகமான சமூகத்தை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னொரு விதத்தில் புரிஞ்சுக்கங்க,
எந்த சமூகத்தில் இலக்கியம் அதிகமாக இருக்கிறதோ அது பக்குவப்பட்ட நாகரிகமான சமூகமாகவும் கருதப்படுகிறது. அப்படின்னா நாகரிகம்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும். இப்படி ஒவ்வொன்றாக ஒரு ஒரு வார்த்தையும் சொல்லி சொல்லி நீங்கள் அதற்கான பொருளை தேடிக்கொண்டே போனீங்கன்னா இலக்கியத்தினுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் ரொம்ப மேலோட்டமாக ஒன்று விஷயம் சொல்கிறேன். நாகரிகம் அப்படின்னு சொன்ன உடனே நான் உடனே இப்போ நாகரிகம், அறிவு, மெய்ப்பொருள், கல்வி, இப்படி ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு தோணிடுச்சுன்னா உடனடியாக நான் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் திருக்குறள் தான். திருக்குறள் எடுத்து எந்த அதிகாரத்தில் எந்த குறளில் திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்ப்பேன் வழக்கமாக. அப்படி பார்க்கும்போது நாகரிகம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு ஒரு குறள் ஞாபகம் வந்து, பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், பெயக்கண்டும் நஞ்சுண்டும் அமைவர். குறள் சொல்லுங்கள் பாப்பா, யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்கள். பெயக்கண்டும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், பெயக்கண்டும் நஞ்சுண்டும் அவையர், நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இந்த ஒரு குறள். அது என்ன பெயக்கண்டும்? பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர். ஒருத்தர் நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நஞ்சு கொடுத்தாலும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு விஷத்தை கலந்து ஒருத்தர் கொடுத்தா கூட ஏன் எனக்கு விஷத்தை கொடுக்கன்னு கேட்காம வாங்கி குடிக்கிறவன் நாகரிகம் உடையவன் அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. அந்த குறளில் ஒரு 3 சொல் இருக்குது. அந்த 3 சொல்லை மட்டும் பார்த்துக்கோங்க. இலக்கியம் என்பதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ரொம்ப குறுக்கு வழி அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்கிறது வந்து ரொம்ப அந்த எக்ஸாமுக்கு கொடுப்பாங்க இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு குறித்து கொடுப்பாங்களே, அந்த மாதிரி நான் சொல்கிறேன். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். அவ்வளோதானே. இப்போ இந்த நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர்ங்கிறது புரிஞ்சிருச்சு, அது ஒன்றும் விளக்க வேண்டியதில்லை. பெயக்கண்டும், பெய அப்படின்னா பெய்தல். பெய்தல்ங்கிறதுக்கு நிறைய சொல் இருக்குது. ஒருத்தர் கொடுக்கறது அப்படின்னா ஊற்றல், வார்த்தல், இப்படி வரிசையாக நிறைய சொற்கள் இருக்குது. ஆனால் பெய்தல் அப்படிங்கிற பெய அப்படிங்கிற சொல்ல வள்ளுவர் பயன்படுத்துகிறார். ஏன் பெய அப்படின்னு சொல்கிறார்? ஊத்துற நஞ்சினுடைய அளவு கூடவா குறைவான்னு தெரியாது. மழை கொட்டுதுன்னு சொல்கிறோம். எவ்வளோ பெரிய மழை கொட்டினாலும் அது மழை கொட்டுது தான், மழை பெய்யுது தான் இல்லையா? அப்போ மழை கொட்டுது அப்படின்னு சொல்கிறதுக்கும் மழை பெய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் பெய கண்டும், அந்த கண்டுனா பெய கண்டு நஞ்சுண்டு அமைவர்னு சொல்லியிருக்கலாம். இம்முன்னு ஒன்று சேர்க்குறார். பெய கண்டும், நஞ்சை கலந்தாலும் நஞ்சை கலக்கும் போதும் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதை பற்றின குறையோ அதை பற்றின சந்தேகமோ இல்லாமல் அதை வாங்கி அருந்துபவர் நாகரிகம் உடையவர். அப்படி நஞ்சு ஒருத்தன் கொடுத்தானா வாங்கி குடிக்கிறது நாகரிகமாக நாகரிகம் இல்லையான்னு இன்றைய சமூகம் எப்படி எடுத்துக்கிறதுக்கு முக்கியம் கிடையாது. ஆனால் அவர் இப்படி சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. நஞ்சு உண்டு அமைவர்னு ஒரு வார்த்தை போடுறார். இந்த பெய கண்டும் அமைவரையும் நல்லா யோசிச்சு பாருங்கள். அமைதல் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாப்பிள்ளையாக அமைஞ்சா பொண்ணுக்கு திருமணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமைதல் என்பது தானாக நிகழ்வது. நம்ம அமைக்க முடியாது, நம்ம உருவாக்க முடியாது, நம்ம செய்ய முடியாது. அப்படி நாகரிகம் என்பது அவருக்குள்ளேயே பக்குவப்பட்ட மனநிலையோடு அது அமைய வேண்டும் அப்படின்னு அந்த குறளுக்குள்ளே இருக்குது. அந்த 3 வார்த்தையை மட்டும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த வாக்கியமாக இருந்தாலும், எந்த திருக்குறளாக இருந்தாலும், எந்த பாடலாக இருந்தாலும் இப்படி வார்த்தைகளை தனியாக பிரித்து பார்த்து நீங்கள் பொருள் கொண்டீங்கன்னா நாம் யூகிக்க முடியாத சந்தர்ப்பங்களையும் சம்பவங்களையும் அது தெளிவுபடுத்தும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த குறளை படித்ததற்கு பிறகு எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இந்த குறள் மட்டுமல்ல, எந்த குறளை படித்தாலும் நம்ம வாழ்க்கையோடு நாம் படித்த, நாம் தெரிந்த அல்லது அறிந்த, யாரும் சொல்ல கேட்ட ஏதேனும் ஒரு சம்பவத்தோடு நம்ம பொருத்தி பார்த்துக்கிறோம்னாக்கா ரொம்ப நிறைய செய்திகளை கூடுதலாக விளங்கிக்க முடியும். அப்படி ஒரு சம்பவம். ரொம்ப பரபரப்பான விழிப்புணர்வு பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அவர்கள் எப்போதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்போ ஏற்காட்டில் போய் தங்குறது வழக்கம். ஏற்பாட்டில் அவருக்கு ஒரு விடுதி இருக்குது. அங்கே போய் தங்குவார் தோழர்களோட. தங்கினாலும் அவர் சும்மா இருக்கிறதில்ல, அங்கே இருக்கக்கூடிய மலை கிராமங்கள் பழங்குடி மக்களுக்கெல்லாம் போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கே போய் தங்கியிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள், பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எந்தெந்த ஊருக்கோ போய் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறீங்க, எங்கள் குடிசைகளுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாதா, நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக செஞ்சுட்டா போதும், அதனால் என்ன, ஒரு நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு நாள் அதே மாதிரி கூப்பிட்றாங்க. ஒரு சின்ன கொட்டடியில் அந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பெரியார் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்கிறார். மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வழக்கமாக ஐயா பேசக்கூடிய எல்லா விஷயத்தையும் பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது அவர் சாதி இல்லை, மதம் இல்லை, இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு, சாமி இல்லை, எல்லாத்தையும் பேசுகிறார். அப்போ பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒருத்தர் எழுந்து கேட்குறாரு, எல்லாம் பேசுகிறீங்க, 4 வருடம்லாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் சரியா, என்ன இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுருவார்.
கேட்டோம். அதனால் என்ன, ஒரு நாள் கூப்பிட்டா சாப்பிட்டா போயிடுச்சு, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்றாரு. இல்லை நீங்களாம் வந்து சாப்பிடுவீங்களா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுவீங்களா, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஆக்கிறத நீங்கள் சாப்பிடுவீங்களாங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. கண்டிப்பாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்னொருத்தர் எழுந்து கேட்குறாரு, ஐயா அவங்க வீட்டுக்கு மட்டும் தான் போங்க, எங்கள் வீட்டுக்கு வர மாட்டீங்களான்னு கேட்குறாரு. இப்படி வரிசையாக கூட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவராக ஒரு 10-15 பேர் எழுந்து எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் கூப்பிட்டோன்னே, ஐயா நான் எல்லா வீட்டுக்கும் வருவது அளவுக்கு இந்த நாட்களை இங்கே செலவழிக்க முடியாது, நான் ஒரு 4-5 நாள் தான் இங்கே இருக்க போகிறேன். அதனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி யாரேனும் ஒருவர் வீட்டில் சேர்ந்து சமைங்க, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொன்னோடனே தோழர்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். நம்ம வீட்டுக்கு பெரியார் வரார், நம்ம ஐயா வரப்போறான்னு சொல்லிட்டு அந்த தெருவுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி, வீடெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாம் சமையல்லாம் செஞ்சு ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒவ்வொரு பொருளை எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டு சமையலாக அது நடந்துகிட்டு இருக்கு. நடக்கும்பொழுது என்னென்னா, ஐயாவை இந்த சமையல் முடித்தது போய் எங்கே அமர்ந்து சாப்பிட வைப்பதுங்கிறது ஒரு பிரச்சனை வருது. அதுக்கு முன்னாடியே ஐயா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நான் மட்டும் தனியாக வர முடியாது, என் கூட மணியம்மையம் இருக்காங்க, இன்னும் ஏனைய தோழர்கள் ஒரு 10-15 பேர் வருவாங்க, அதனால் நீங்கள் சமைக்கிறத எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிருங்க, எல்லோரும் நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி 10 பேரோ அல்லது 15 பேரோ வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு இடம் இல்லைங்க. மலை கிராமம் இல்லையா, எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரே ஒரு மாட்டு கொட்டடி இருக்குது. அந்த மாட்டு கொட்டடியை சரி பண்ணி அங்கே வந்து ஐயாவுக்கு உணவு பரிமாறலான்னு சொல்லிட்டு உணவு பரிமாறிடுறாங்க. அப்போ உணவு பரிமாறும்போது வரிசையாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டே இருக்கும் பொழுது இந்த உணவை பரிமாறக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்போ தான் சுத்தப்படுத்தியிருக்காங்க. அதனால் அங்கே ஏற்கனவே மாட்டு சாணத்தோட வாடை எல்லாமே அடிக்குது. இந்த வந்த 15 பேரில் ஐயாவுக்கு இலை போடுறாங்க, எல்லாருக்கும் போகிறாங்க, இலையை போட்டு எல்லாருக்கும் பரிமாறினோடனே எல்லாரும் சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஐயா மட்டும்தான் ருசித்து சாப்பிட்றாரு, மற்ற யாரும் ருசித்து சாப்பிடல. என்னென்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மாட்டு கொட்டையினுடைய அந்த வாடை அவங்களால சாப்பிட முடியல, தயங்கி சாப்பிட்றாங்க. பக்கத்தில் மணியம்மை அம்மா உட்காந்துருக்காங்க, அவர் பார்க்குறாங்க, அவங்களும் தயங்கி சாப்பிட்றாங்க, அவங்களால சாப்பிட முடியல. உணவின் ருசி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாடையில் எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு தயங்கி அவங்க சாப்பிட்றாங்க. ஐயா வந்து கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்கார். இப்படி சாப்பிடும் பொழுது இப்படி மெல்ல இப்படி திரும்பி பார்க்குறாரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு குமட்டி கொண்டு வருகிறது, அதை சாப்பிட முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, ஐயா பார்த்தா கோச்சுக்குவாருங்கிறதுக்காக, திட்டுவாருங்கிறதுக்காக அந்த சாதத்தை எடுத்து கீழே வைக்கல் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த வைக்கல் பரப்பு மேலே தான் இலை போட்டு பரிமாறியிருக்காங்க. அந்த வைக்கல் பரப்புக்கு அடியில் அந்த சாதத்தை தள்ளி விட்டுட்டுருக்காங்க. இதை ஐயா பார்த்துடுறாரு. அவங்க பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பரிமாறி கொண்டு இருக்கிறவர்கள்ட்ட திடீர்னு ஏற்கனவே வைத்த காய் போதவில்லை, இன்னும் கொஞ்சம் காய் எடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டு திரும்பி பலான்னு ஒரு அரை விட்டாராம் மணியம்மையார். அவங்க ஒரு மாதிரி திடீர்னு இருக்கும்ல, சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு ஐயா அப்படி அரைஞ்சிட்டாருனோன்னு. அரைஞ்ச உடனே ஐயா சொன்னாரா, வேறு எப்போதாவது இப்படி ஒரு குமட்டல் எடுத்து நீ சாப்பிடாமல் போனால் அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த முறை அவர்கள் அன்பாக அழைத்திருக்கக்கூடிய இந்த வீட்டில் இன்றைக்கு நாம் சாப்பிடாமல் போனால் அவர்கள் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் நம்ம இடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள் இல்லையா, எங்கள் வீட்டெல்லாம் வந்து சாப்பிடுவீர்களா என்று. அந்த கேட்ட கேள்விக்கான பதிலாக இது அமையாது. உண்மையிலேயே நாம் அவர்கள் வீட்டிலெல்லாம் சாப்பிட மாட்டோம் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொள்ளார், என்னாவது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டாங்கன்னா இந்த செய்தி முடியுது. இந்த சம்பவத்தை உள்வாங்கி கொண்டு இப்போ அதை யோசிச்சு பாருங்கள். பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர், நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இப்போ இந்த சம்பவத்தோடு இந்த குறளை நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது இது எவ்வளோ 100% பொருந்துகிறதுன்னு பாருங்கள். இது ரொம்ப இப்படி வந்து நீங்கள் இலக்கியத்தை புரிந்து கொண்டால், இப்படி ஒரு சம்பவத்தோடு திருக்குறளை, இப்படி ஒரு செய்தியோடு, இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வோடு, இப்படி எல்லாவற்றையும் நீங்கள் இப்படி திருக்குறளை மட்டும் படித்து கொண்டிருந்தாலே இலக்கிய கலையினுடைய நுட்பங்கள் அத்தனையும் விளங்கிக் கொள்ள முடியும். திருக்குறள் மட்டுமே போதுமானது தான். நீங்கள் வந்து நவீன கவிதையை நோக்கி நீங்கள் வருவதற்கு ரொம்ப நுட்பமாக இலக்கியத்தை நீங்கள் படித்தால், இலக்கியத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திருக்குறளை படித்தாலே போதும். ரொம்ப சமீபத்தில் நான் படித்து ரொம்ப வியந்து போன ஒரு கவிதை வந்து முகுந்த ராங்கராஜன் எழுதின ஒரு கவிதை. எனக்கு ரொம்ப அடிக்கடி பிடிக்கும். நான் திருப்பி எப்போது கவிதையை பற்றி நினைத்தாலும் அந்த கவிதை எனக்கு இப்போ சமீப காலங்களில் நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரே ஒரு கவிதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஓடும் ரயிலில் அடம்பிடித்து வாங்கிய குழலில் அதை விற்றவனின் பாடலை விடாமல் தேடிக்கொண்டிருக்கிறது குழந்தை. ஒரு குழல் ஊதி அவன் அந்த வித்துட்டு போயிடுறான். அதுக்கு பிறகு அந்த குழந்தை வாங்கின உடனே அவன் என்ன வாசித்தானோ அதே மாதிரி வாசிப்பதற்காக அந்த குழந்தை விடாமல் வாசிக்கொண்டே இருக்குது, விடாமல் அந்த பாடலை தேடிக்கொண்டே இருக்குன்னு இல்லையா. இந்த காட்சியும் இந்த படிமமும் இந்த உணர்வுகளும் தான் இலக்கியத்தினுடைய ரொம்ப அடிப்படை. இந்த அடிப்படையை உங்களுக்குள் அது கொடுத்துருச்சுன்னா ரொம்ப முக்கியமானது. நிறைய திருக்குறளை எடுத்து பார்த்தாலே ரொம்ப வியப்பாக இருக்கும். எனக்கு திடீர்னு ஒரு குறள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது
சட்டுன்னு எனக்கு ஞாபகமே புரியல, சட்டுன்னு என்னால் வந்து உள்வாங்கிக்கவே முடியல. என்ன இருந்துச்சு அதுனா, திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு ஒரு ஒரு வரி வந்துச்சு. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர்மென்னும் திங்களை பாம்பு கொண்டற்று. அது என்னன்னா, நான் அவனை ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். ஆனால் அந்த செய்தி வந்து நிலவை பாம்பு முழுங்கின மாதிரி ஊர் பூரா பரவிடுச்சு அப்படின்னு அதுக்கு விளக்கம். நிலவை எப்படி பாம்பு விழுங்க முடியும்? நிலவை பாம்பு விழுங்குறது அப்படின்னு ஒரு கற்பனையாக கூட நீங்கள் யோசிச்சு பார்த்தா கூட அது நம்பத்தக்கதாக இல்லை. கற்பனை எப்போதுமே நம்பத்தக்கதாக இருக்காது. ஆனால் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்னு இந்த குறளை படிச்சுட்டு இதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி திருப்பி எழுத்து பார்க்கும்போது அதில் சந்திர கிரகணத்தை பற்றி இதை பற்றிலாம் நிறைய குறிப்பு இருக்குது. நிறைய திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, பாம்பை நிலவை விளங்கின வதந்தி மாதிரி, பாம்பு நிலவை விளங்கின செய்தி மாதிரி, நம்பிக்கை மாதிரி, இப்படி வந்து அவன் பார்த்ததை வந்து பரவேரிச்சு அப்படின்னு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. 2000 வந்து கன்னியாகுமரியிலே 133 அடி திருவள்ளுவர் சிலை நிறுவப்படுகிற பொழுது ஒரு பெரிய கண்காட்சி வச்சாங்க, ஓவிய கண்காட்சி. அந்த கண்காட்சியில் வந்து 133 ஓவியர்கள் வந்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவிய கண்காட்சி. அந்த ஓவிய கண்காட்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ கூட படங்கள் கிடைக்குது, இணையத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதில் இப்படி ஒவ்வொரு படங்களாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர் பார்த்து கொண்டே வருகிற பொழுது இந்த குறிப்பிட்ட இந்த குறளுக்கு வந்த உடனே இந்த படத்தை மாற்றுக்கிட்டாரு. மறாவது நாள் விழா, ஒரு நாளுக்குள்ளே இந்த படத்தை மாற்றிருங்க, ஏன்னா இது வந்து அறிவியலுக்கு பொருந்தாமல் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன வரைஞ்சி வச்சுட்டாங்க அப்படின்னா, ஒரு பாம்பு வந்து நிலவை விழுங்குற மாதிரி படம் வரைஞ்சிட்டாங்க. பாம்பு வந்து நிலவை விழுங்குவதாக வரைந்து வைத்த அந்த படம் வந்து அறிவியலுக்கு புறம்பாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். உடனே அந்த படத்தை இமீடியட்டாக எடுத்துகிட்டு வேறு படத்தை வரைங்க அப்படின்னு சொன்னால், உடனே இரவோடு இரவாக வரைந்து வைக்கப்பட்டது. அந்த வைக்கப்பட்ட படமும் இணையத்தில் கிடைக்கிது, நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்போ முத்தமிழறிஞர் வந்து அதற்கு சொன்ன விளக்கம் ரொம்ப ஆச்சரியமானது. பாம்பு என்றால் மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறது. பாம்புனா வெறும் பாம்புனா நேரடியாக பாம்பு அரவு அப்படிங்கிற அர்த்தத்தில் பொருள் கொள்ள வேண்டியதில்லை. பாம்பு என்றால் மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அகநானூரில் ஒரு பாட்டு இருக்குது, அரவு நுங்கு மதியின் நுதல் ஒளி, அரவு நுங்கு மதியின் நுதல் ஒளின்னு அகநானூரில் ஒரு பாட்டு. இந்த வரியை போட்டு நீங்கள் இணையத்தில் தேடினீங்கன்னா வந்துடும் அது உங்களுக்கு. அது என்ன சொன்னால், கருமைகள் சூழ்ந்திருங்கிற போது நிலவின் ஒளி மங்குவது போல கண்ணீரால் சோகத்தால் அவருடைய முகம் மங்கி விடுகிறது அப்படின்னு அது அர்த்தம். அந்த குறளை இதற்கு பொருத்தமான ஒரு விளக்கமாக மாற்றி, அப்போ பாம்பு என்றால் மேகம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால அந்த படத்தை எப்படி மாற்றினாங்கனாக்க, நிலவாக ஒரு நிலவு இருக்குது, அந்த நிலவை மேகத்திற்குள் அது மறைவது மாதிரி அதை மாற்றுறாங்க. எனவே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்வதில் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்படி புரிந்துக்கிறதுல தான் இலக்கியத்தினுடைய நுட்பங்கள் இருக்குது. இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை நீங்கள் வேறு மாதிரியாக மாற்றி சொல்லலாம். நீங்கள் புரிந்து வைத்திருப்பது ஒரு மாதிரியாக இருந்தால் இன்னொருவர் அதை கேட்டுவிட்டு அதற்கு வேறு மாதிரி ஒரு பொருள் சொல்லலாம். அப்படி எல்லா பொருளையும் சொல்லக்கூடிய எல்லாருக்கும் எல்லா காலத்திற்கும் ஏற்றதாகவே வளர்ந்து கொண்டே இருக்கிறது இல்லையா திருக்குறள். அதுதான் வந்து இந்த இலக்கியத்தினுடைய அடிப்படை. அந்த திருக்குறளை வந்து நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கிட்டீங்கன்னாக்க இலக்கியத்தை நீங்கள் நன்றாக உள்வாங்கி கொண்டதாகத்தான் அர்த்தம். அதனால் அந்த குறளை நீங்கள் திரும்ப 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 வாசிக்கிற பொழுது எப்படி நுட்பமாக நம்ம வாசித்து தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ இலக்கியங்கள் எவ்வளவோ பேர் எழுதி கொண்டே இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் நான் வந்து சங்கப்பாடலை ஒன்று படித்தால் உடனே போய் திருக்குறள் அதை பார்ப்பேன். ஒரு சினிமா பாட்டு கேட்டால் ஒரு திருக்குறள் அதுக்கான ஏதாவது ஒரு குறள் இருக்கான்னு பார்த்தாக்க நீங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தினுடைய அத்தனை செய்திகளையும் அடக்கிய ஒரு கையடக்க பதிப்பாக இருப்பது தான் திருக்குறள். எனவே நீங்கள் எல்லோரும் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு புத்தகம் திருக்குறள். அதனால் அது ஒருபோதும் நீங்கள் மறந்துடவே கூடாது. சரி, இந்த திருக்குறள் வந்து திருக்குறள்லேருந்து இப்படி ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிறோம் சார், இதெல்லாம் ரைட்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. அதுலேயும் சில பிற்போக்கான கருத்துக்கள் இருக்காருன்னா இருக்குது, அதுலேயும் பெண்ணடிமைத்தனத்தை பற்றி சொல்லியிருக்காருன்னா சொல்லியிருக்கு. அதற்கும் காலத்திற்கு ஏற்ப வேறு வேறு பொருள் கொண்டு அதற்கான இயைபான செய்திகளையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த நம்ப முடியாத செய்திகள்லாம் வருது இல்லையா, ஒரு செய்தி இருக்குது, இப்போ இந்த செய்தி வந்து நம்பவே முடியல, ஆனால் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அப்படி ஒரு சுவாரஸ்யமான செய்தி இருக்குது, அதுக்குள்ளே என்ன சார் இலக்கியம் இருக்குது, அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, அதெல்லாம் ஒரு செய்தியா, அதெல்லாம் ஒரு இலக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இலக்கியம்தான். அந்த இலக்கியத்துக்குள்ளே ஒரு நம்பிக்கை துணிக்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். என்ன சார், நம்பிக்கையற்ற
சில செய்திகளுக்குள்ள நம்பிக்கை எப்படி தேடுறது அப்படின்னா, அதுதான் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறது, இலக்கியத்தை நீங்கள் புரிந்து கொள்வதில் தான் எல்லாமே இருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் வந்து கன்சூல் கராமத்து. நான் சொல்லக்கூடிய புத்தகங்கள்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் இணையத்தில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா புத்தகமும் கிடைக்கும். கன்சூல் கராமத்து அப்படிங்கிறது மகாவித்வான் குலாம் காதிர் நாவலர் எழுதிய ஒரு புத்தகம். அது என்னென்னா, நாகூர் ஆண்டவருடைய அற்புதங்களை பற்றின ஒரு புத்தகம். அது அவர் செய்த அற்புதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 300-400 கதைகள், சின்ன சின்ன கதைகள் இருக்குது. அதில் ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப அடிக்கடி நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு கதை ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஜின்னை கடலில் ஆழ்த்தினது. ஜின்னை கடலில் ஆழ்த்தினது, இது அந்த கதையோட தலைப்பு. அது என்னன்னா, ஜின்னை கடலில், ஜின்னுனா பேய், பேயை போய் கடலில் நாகூர் ஆண்டவர் ஆழ்த்தினார் அப்படின்னு அந்த கதை இருக்கும். அந்த கதை என்ன சொல்லப்படுது, அந்த கதையினுடைய போக்கு, அந்த கதை எதற்கு நோக்கி எழுதப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். அது நம்பிக்கையா, மூட நம்பிக்கையா, அதை நம்புகிறவர்கள் இருக்கிறார்களா, அதை நம்பத்தான் வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் அந்த கதை சொல்லப்பட்ட முறை இருக்கு இல்லையா, அதில் குலாம் காதிர் நாவலர் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை எழுதிட்டு போவார். என்னென்னா, முகல்லத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த முகல்லத்தீவில் நாகூர் ஆண்டவர் வந்து ஒரு நாள் போவார். அப்படி போகும்பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு பெண்ணை என்ன பண்ணுவாங்க, அலங்கரித்து பொட்டு பூ எல்லாம் வைத்து, கை நிறைய வளையெல்லாம் அணிவித்து, காலில் கொலுசு மாட்டி எல்லாம் முடித்து சுற்றி எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணும் அழுதுகிட்டு இருக்கும். இவர் என்ன ஏதுன்னு கேட்பார். இல்லை இல்லை, இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு வந்து வருஷம் ஒரு தடவை இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கொண்டு போய் நாங்கள் விட்டுருவோம். ஏன் அந்த பெண்ணை கொண்டு போய் அங்கே விட்டுருவோம் அப்படின்னாக்க, அந்த கோயிலில் ஒரு துஷ்ட தேவதை இருக்குது, ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பெண்ணை பழி கேட்கும். அப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரை பழி கொடுத்துட்டோம்னா அந்த பெண்ணை உண்டு விட்டு அந்த பெண்ணை வந்து எடுத்துகிட்டு அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வராது. அப்படி வருஷம் வருஷம் நாங்கள் ஒரு பெண்ணை பழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த வருஷ கணக்குப்படி இந்த வருஷத்தில் இந்த வீட்டில் இருக்கிற இந்த பெண்ணை வந்து நாங்கள் அனுப்ப போகிறோம். அதனால் இந்த இரவு முழுக்க ஒப்பாரி வைத்து அழுதுட்டு கொண்டு போய் அந்த கோயிலில் விட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்ன, இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது, இப்படியெல்லாம் செய்யாதீங்க, அப்படிலாம் ஒன்று கிடையாது அப்படின்னு நாகூர் ஆண்டவர் சொன்னதாக அதில் இருக்குது. அவங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவனை விட மனிதர்கள் யாருக்கு ரொம்ப பயப்படுவாங்க, ஆண்டவனை விட மக்கள் அதிகமாக பயப்படுவது பேய்க்கு தானே. அதனால் ஆண்டவர் பேச்செல்லாம் கேட்காம அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க, கொண்டு போய் நைட்டு விட்டுருவாங்க. ஊரே ஒப்பாரி வைத்துக்கிட்டு இருக்கும். காலையில் அப்படி விட்டுட்டு வந்துட்டாங்க. காலையில் அது அந்த துஷ்ட தேவதை அந்த பெண்ணை கொன்று போட்டிருக்கும், திருப்பி தூக்கிட்டு வந்து சடங்குகள்லாம் செஞ்சுருவாங்க. இப்படி வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது. இந்த வருஷம் அதே மாதிரி விட்டுட்டு வந்துட்டாங்க. இதை சொல்லியும் இவர் சொல்லியும் கேட்காம கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வந்துடுறாங்களா. இப்போ அவர் போயிடுறாரு. போன பிறகு அவருக்கு ஞானசக்தி உடையவர் இல்லையா, அவருக்கு இது தெரியுது, நம்ம சொல்லியும் இவங்க கேட்கல, அதனால் கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பி போய் இரவோட இரவாக கையில் ஒரு கூஜாவை எடுத்துகிட்டு போகிறார். கூஜானா பார்த்துருக்கீங்க தானே, ஒரு நீர் குடுவை, நீர் தண்ணி வைக்கக்கூடிய ஒரு கரகம், நீர் கரகம்னு சொல்லுவாங்க. அதை கூஜா, அதுக்கு பேர். அந்த கூஜாவை எடுத்துக்கிட்டு இவர் அந்த கோயிலுக்கு போகிறார். போனால் அந்த பெண்ணு வந்து அதே மாதிரி அதே அழுகையோடு உட்காந்துருக்கு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய துஷ்ட தேவதையோட அந்த வர்ணனையெல்லாம் நீங்கள் அந்த கதையில் அவர் எழுதியிருக்கிறத படிச்சிங்கன்னா தான் தெரியும். மேடையில் சொல்கிற முடியாதவுக்கு இருக்காது. ரொம்ப அந்த அவர் கற்பனை பண்ணியிருக்கக்கூடிய அந்த மேஜிக்கல் ரியலிசம் கதைகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி பெரிய கற்பனையாக இருக்கும். ஒரு பேய்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் கற்பனையாக அதை எழுதியிருப்பார். நீண்ட பற்கள், கூந்தல் வந்து விரித்து, இப்படி கன்னங்கள்லாம் உப்பி, கால்கைகள்லாம் பெருத்து, இப்படி அதை எழுதியிருப்பார், விவரிச்சிருப்பார். அது வந்து வரும், யாரும் அந்த துஷ்ட தேவதை வரும். வந்த உடனே இவர் சொல்லுவார், இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருவார். என்ன இருந்தாலும் அவர்கிட்ட அது வந்து தானே ஆகணும். அந்த பொண்ணுகிட்ட போகிறதுக்கு முன்னாடி அது வரும். வந்தோடனே இது என்ன கையிலன்னு அது கேட்கும். கையில் இருக்கிறது கூஜா, இது எதுக்கு அப்படின்னு கேட்கும். இதை நான் உன்ட்ட கையில் கொடுக்குறேன், பக்கத்தில் இருக்க, அது முகல்லத்தீவுங்கிற கடற்கரை உரம் தானே. உடனே கடற்கரையில் போய் அந்த கடலில் போய் இந்த கூஜாவில் தண்ணி கொஞ்சம் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி அனுப்புவார். இப்போ துஷ்ட தேவதை அந்த கூஜா எடுத்துக்கிட்டு கடலுக்கு போகும். கடலில் போய் அந்த கூஜாவை கவுத்தோடனே மொத்த கடலும் அந்த கூஜாக்குள்ளே போயிடும். மொத்த தண்ணியும் கூஜாக்குள்ளே போயிடும். திருப்பி அந்த கூஜாவை இந்த துஷ்ட தேவதையால் தூக்க முடியாது. அது உடனே திருப்பி இவரை பார்க்கும். பார்த்த உடனே என்ன அப்படின்னு கேட்பார். இல்லை, என்னால் தூக்க முடியலனாலும் எப்படியோ தூக்கிட்டு வாங்குற மாதிரி அவர் சொல்லுவார். அது முடியாமல் கூஜா அங்கேயே வச்சு திருப்பி இவர்கிட்ட வந்து கேட்கும், இந்த மாதிரி என்னால் தூக்க முடியல, இப்போ இந்த கடலும் வற்றி போயிடுச்சு, மொத்த கடலும் கூஜாக்குள்ளே இருக்குது, இந்த கடலை விடுவிச்சுட்டு
என்னையும் விட்டுருங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லும். இல்லை அப்படியெல்லாம் நீ செய்ய முடியாது, இப்போ நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நீ போ அப்படின்னு சொல்லி அந்த கூஜாவை மறுபடியும் கவுரு அப்படிம்பாரு. மறுபடியும் கவுத்தா மறுபடியும் கடல் வந்துடும். கடல் வந்துடுதா, இப்போ என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த கூஜாவை கழுவிட்டு திருப்பி கொஞ்சோண்டு தண்ணி எடு அப்படிம்பாரு. கொஞ்சம் முடிஞ்சிட்டு தண்ணி எடுப்பாங்க, தண்ணி வந்துடும். ஒரு கூஜா அளவுக்கு தண்ணி இருக்கும், தூக்கிட்டு வரும். தூக்கிட்டு வந்தோடனே அந்த தண்ணியை தன் உடம்பில் தெளித்து கொண்டு துளு செய்து விட்டு தொழுகை செய்வார். குழு செய்துட்டு தொழுகையெல்லாம் செஞ்சு முடிச்சிடறாரு. முடித்த உடனே இப்போ அந்த கேட்குது, இதுக்குள்ளே என்ன இவ்வளோ, எப்படி இந்தக்குள்ளே இந்த கூஜாக்குள்ளே எப்படி இந்த கடல் போச்சு அப்படின்னு கேட்கும். கேட்டவுடனே அவர் என்ன செய்வார்னா, இதுக்குள்ளே எப்படி கடல் போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா இந்த கூஜாக்குள்ளே உன் தலையை விடு அப்படின்பார். உடனே துஷ்ட தேவதை என்ன பண்ணும், அது தலையை அந்த கூஜாக்குள்ளே விடும். உடனே அதை அடைச்சிடுவார். அடைச்சி கொண்டு போய் அந்த கோயில் பிரகாரத்தில் வச்சுருவார். வச்சுட்டு என்ன பண்ணிடுவார்னா, இப்போ பேய் என்ன ஆயிடுச்சு, கூஜாக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பேயை அடைச்சிட்டார் இவர், இனிமேல் பேய் வராது. வச்சுட்டு அவர் போயிடுவார். மறாவது நாள் காலையில் எல்லாரும் அந்த பெண்ணுடைய சடலத்தை எடுக்கிறதுக்காக வந்தவங்களுக்கு பார்த்தாக்கா ஆச்சரியமாக போயிடும். ஒரு கூஜா மட்டும் இருக்கும், பக்கத்தில் இந்த பெண் ரொம்ப சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்கும். இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்த்து அந்த பெண் வந்து ஊர் மக்களுக்கு சொல்லும், இந்த மாதிரி நடந்துச்சு நைட்டு அப்படின்னு. உடனே அந்த கூஜாவை எடுத்து திருப்பி ஆண்டவர்கிட்ட போவாங்க. ஆண்டவர் உடனே சொல்லுவார், என்ன செய்கிறது அப்படின்னா, இந்த கூஜாவை எடுத்து கொண்டு போய் தென்னிலங்கை கரையோரம் கொண்டு போய் இதை கடலில் போட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி வர மாதிரி சொல்லணும். அதுக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் மீது பக்தி கொண்டார்கள். இந்த கதை போகுது. ஆனால் இது உண்மையாகவே நடந்திருக்குமா, இல்லை நடந்ததாக சொல்லப்படுதா, இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு பேயை கூஜாக்குள்ளே அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய ஒரு விஷுவலை, எவ்வளவு பெரிய ஒரு சித்திரத்தை உங்களுக்குள் ஏற்படுத்துது இல்லையா. இந்த ஏற்படுத்தக்கூடிய தன்மையை உருவாக்குகிறவர்கள் படைப்பாளர்களாக இலக்கியவாதிகளாக இருப்பாங்க. குலாம் நபி காதரோட ஏனைய படைப்புகள்லாம் படிச்சிங்கன்னா ஆச்சரியகரமான மிக அரிய தமிழ் சேவைகள் எல்லாம் அவர் புரிந்திருக்கிறார். ஆனால் இந்த கதைகளில் கூட அவர் என்ன எழுதியிருப்பார்னா, அவருடைய எழுத்து முறைமையிலிருந்து நீங்கள் ஒன்று ஒன்றா புரிஞ்சு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். இது எப்படி ஒருத்தர் அவர் நடந்த சம்பவமாகவே இருந்தாலும் சொல்லப்பட்ட சம்பவமாக இருந்தாலும் அதை விவரித்து அவர் எழுதுகிறாருங்கிறது இருக்கு இல்லையா, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துல தான் இலக்கியத்தினுடைய அழகுகள் இருக்குது. அந்த அழகை நம்ம எப்படி கைகொள்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இப்போ எவ்வளோ சினிமா பாட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா, நிறைய சினிமா பாட்டு நானே எழுதியிருக்கேன். ஒரு 2500 சினிமா பாட்டு நான் எழுதியிருக்கிறேன். பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன்லேருந்து வெண்ணிலவு சாரல் வரைக்கும் இந்த மேடையிலே பாடப்படக்கூடிய மாமன்னன் திரைப்படத்து பாடல் எல்லாமே நான் எழுதின பாட்டு தான். எல்லாம் மாறும் எல்லாம் மாறும்னு நான் வேலைக்கு வரும்போது பண்ணாங்க. உண்மையிலே எல்லாம் மாறி இருக்கிறது இல்லையா. இப்படி ஒரு பயிற்சி பற்றியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுனா எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது, எல்லாம் மாறப்போகிறது இல்லையா, அந்த நம்பிக்கை தான் நமக்கு. அப்படி ஒரு சின்ன ஒரு 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 ஒரே ஒரு சொல்லை எடுத்துக்கொண்டு நீங்கள் யோசிச்சு, நான் திரும்பி சொல்கிறது அதை தான் சொல்கிறேன். இப்போ நாற்காலின்னு ஒரு கதை ராஜநாராயணன் எழுதியிருக்கிறார். அந்த ராஜநாராயணன் எழுதின அந்த நாற்காலி கதையை படிச்சிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்னென்னா, வீட்டுக்கு ஒரு நாற்காலி வாங்குவாங்க. ஒரு முக்காலி இருக்கும். அந்த முக்காலியில் வந்து ஒரு ஜட்ஜி வந்து உட்காருவார், கீழே விழுந்துருவார். சரி, நம்ம வீட்டு ஒரு நல்ல நாற்காலி இல்லையங்கிறதுக்காக குடும்பத்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு நாற்காலி வாங்கிட்டு வருவாங்க. அந்த நாற்காலியில் யார் உட்கார்றதுங்கிறது சண்டை நடக்கும். அந்த சண்டைக்கு பிறகு நான் உட்காரது நீ உட்காரதுன்னு சின்ன குழந்தைங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில், இந்த நாற்காலியாகவே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்து போயிடுவார். அவர் வந்து கேட்பார், எங்க இந்த மாதிரி இந்த பணத்தை சாத்தி வைக்கிறதுக்கு ஒரு நாற்காலி வேணும்னா அந்த நாற்காலி வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்த்து செஞ்ச நாற்காலி, இந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த தச்சன் யாருன்னு பார்த்து கொண்டு வந்து செஞ்ச நாற்காலியில் பக்கத்து வீட்டில் விழுந்த பணத்துக்காக இந்த நாற்காலி கொண்டு போய் சாட்சி வச்சுருவானுங்க. இப்போ போனவங்க எல்லாரும் அந்த பணத்துக்காக எழுதுறதை விட இந்த பக்கத்து வீட்டிலேருந்து போனவங்க எதை பார்த்து எழுதிருப்பாங்க, நம்ம நாற்காலியில் இப்படி உட்கார வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க. பிறகு அந்த நாற்காலி என்ன ஆனதுங்கிறது ஒரு கதை. அது அந்த கதையை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த பகடி கலந்த அந்த எழுத்தை நீங்கள் படித்து சுவைத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதே நாற்காலி சமூக தளத்தில் வருகிற பொழுது என்னவா மாறுதுன்னு யோசிச்சு பாருங்கள். சமூகத்துக்கு அதே நாற்காலி, அந்த நாற்காலிங்கிற கதையை நீங்கள் படிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாற்காலி, இதே நாற்காலி ஒரு பொது அரங்கத்தில் ஒரு பொது சமூகத்தில் 2 பேர் அமர வைப்பதற்கு சமமாக அது இருக்கிறதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது இல்லைங்கிறதா மாமன்னனுடைய கதை. நான் உட்கார்ந்த நாற்காலியில் என் அப்பாவையும் நீங்கள் உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தது தான் மாமன்னனுடைய கதை இல்லையா. அதே நாற்காலியை, அந்த நாற்காலி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்திகள், அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அரசியல், இது எல்லாவற்றும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிச்சயமாக அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஆகச்சிறந்த தம்பிகள். அதனால் உங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் பாடம் எடுக்க வேண்டியதே கிடையாது. உங்களுக்கு தெரியும் நாற்காலினா என்ன அப்படின்னு. நாற்காலி எதுக்கு சொல்கிறோங்கிறது தெரியும். 1950களில் மாயவரத்தில் வந்து ஒரு பொதுக்கூட்டம், அண்ணா அவர்கள் கலந்து கொண்ட ஒரு பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்துக்காக அண்ணா அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துக்கு போய்
மயிலாடுதுறைக்கு போய் அந்த கூட்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய தோழர்களை எல்லாம் பார்த்து பேசுகிறார். ஆக சிறப்பாக அந்த கூட்டத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆக கூட்டமாக அது வசூல் பண்ணி நடத்தின கூட்டம் தான், ஆனால் ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்துக்கு ஐயா அண்ணா அவர்கள் வருவதற்கு முன்பாக கட்சி தோழர்கள் எல்லாம் மேடையில் வந்து உட்காருவாங்கல்ல, எல்லாருக்கும் அந்த நாற்காலியில் உட்காரணும், அதுவும் அண்ணாவோட உட்காரணும்னு ஆசை இருக்கும். அப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. அந்த குறிப்பிட்ட கூட்டத்திற்காக அரும்பாடுபட்ட ஒருத்தர் இருப்பார். அதில் அவர் அந்த நாற்காலியில் உட்கார முடியாமல் போயிடும். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒருத்தர் ஏற்பாடு செய்கிறாரு, அவருக்கு அந்த நாற்காலி இல்லைன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. என்ன இருந்தாலும் அண்ணாவுக்காக நம்ம இவ்வளோ சிரமப்பட்டு இந்த கூட்டத்தை நடத்துகிறோம், இப்படி நடத்தும் பொழுது இந்த மேடையில் அண்ணா பக்கத்தில் அல்லது அண்ணா அமர்ந்திருக்கிற அந்த மேடையில் நம்ம உட்கார முடியாமல் போயிடுச்சுங்கிறதுக்காக ரொம்ப கோச்சிக்கிறாரு, ரொம்ப சத்தம் போடுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா காதில் விழும்படி அண்ணாவையே வசைப்பாடக்கூடியவராக அவர் மாறுகிறார். அண்ணாவுக்கு அது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்புறம் பேசி முடிச்சுட்டு திருப்பி வரார். திருப்பி வந்தோடனே அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த மற்ற தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, அவர் சொல்கிறது சரிதான், அவர் தான் இருந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ஆனால் அவருக்கு நீங்கள் ஒரு இருக்கை ஏற்பாடு செய்திருக்கலாம், இருந்தாலும் யாராவது இடம் கொடுத்து அவரை உட்கார வைக்காமல் நீங்கள் இப்படி மாதிரி பண்ணிட்டீங்க, அதனால் ஒரு வருத்தம் தான். இந்த வருத்தத்தை எல்லாம் போக்குங்க, அவருடைய சோகத்தை முதல்ல சரி பண்ணுங்கள். ஏன்னா அவர் வசை புலிகிற அளவுக்கு அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்பட்டிருக்குனாக்க நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தோழர்கள்லாம் சொல்லிவிட்டு அவர் சொன்னாராம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து இந்த இயக்கத்திற்கு வரக்கூடிய எல்லோருக்கும் இருக்கை கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னோடய ஆசை. அதற்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். அதனால் தயவுசெய்து இந்த மேடையிலலாம் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. குறிப்பாக அவரை கூப்பிட்டு பக்குவப்படுத்தி இந்த இயக்கம் இதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கை கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அவர் விளக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாரு. அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து 1967 தேர்தல் முடிவு வருகிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதல் வேட்பாளர் வெற்றி பெற்றதாக செய்தியில் அறிவிக்கப்படுகிற பொழுது ஒரு பெயர், அந்த பெயர் கிட்டப்பா என்கிற பெயர். யாருன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி மேடையில் தனக்கு நாற்காலி கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டாரே, அவர்தான் தமிழக சட்டமன்றத்தில் முதல் நாற்காலியை பிடித்தவராக மாறினார். எனவே இந்த நாற்காலியில் நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதற்கு பின்னேயும் கூட ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு செய்தி இருக்கிறது, ஒரு வரலாற்று சம்பவம் இருக்குது இல்லையா? அதனால் இது ஒரு நாற்காலின்னு விட்டுட்டா, ஒரு இலக்கியத்தில் நாற்காலின்னு ஒரு கவிதையை ஒரு கதையை நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்க அதை தொட்டு நீங்கள் வேறு அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா எது வரைக்கும் போயிடும்? கம்பராமாயணம் வரைக்கும் இந்த நாற்காலி கொண்டு போயிடும். ஏன்னா ராமனை நாற்காலியில் உட்கார வைக்கிறதுங்கிறதான பிரச்சனை. யோசித்து பாருங்கள். அப்படி தான் இலக்கியத்தை நீங்கள் திரும்ப நாற்காலி இருக்க வேண்டிய இடத்துல செருப்பை வச்சது தான் பிரச்சனை. அப்படியே நீங்கள் இலக்கியத்தை வந்து இப்படி இந்த மாதிரியாக நீங்கள் வேறு மாதிரியாக படித்திருக்கலாம், வேறு மாதிரி தனித்தனி துண்டாக படிச்சிருக்கலாம். அப்படி ஒரு சேர படிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து இன்றைக்கு இணையம் கொடுத்துருக்கிறது. நீங்கள் ஏதேனும் ஒன்றை தொட்டு படித்து அதன் தொடர்ச்சி எது தேடிக்கிட்டே போனீங்கன்னாக்க அதற்குள்ளே மொத்தமும் வந்துடும். என்னென்ன வந்துடும்னா அரசியல் வந்துடும், தத்துவம் வந்துடும், மெய்யியல் வந்துடும். இதுக்குள்ளே எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிந்து நீங்கள் இலக்கியத்தில் வாசித்தால் இலக்கியத்தின் தேவை என்னவென்பதும் இலக்கியத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்பதும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். இப்போ சாதாரணமாக கம்பராமாயணத்தை பற்றி அண்ணா அவர்களே கம்பராசம் என்கிற பெயரில் எழுதியிருக்கிறாங்க. அதன் மீது கடுமையான விமர்சனம்லாம் வைத்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படின்னா கம்பராமாயணத்தை நம்ம படிக்காமல் போகணுமா? அப்படி கிடையாது. அதை படிக்கணும். அதை படிக்கும் பொழுது தான் நமக்கு இன்னும் கூடுதலாக ஒரு செய்தி கிடைக்கும். என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொண்ணு இல்லை, சாதாரணமாக ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்க. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளர் கமலம் அன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கையும் கண்டார் அகுதே, வாள் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடிய கண்டார். அது வரைக்கும் அது பாட்டுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு 2 வரி இருக்குது, கடைசியாக 2 வரி இருக்குது. அந்த 2 வரிக்குள்ளே தான் கம்பனுடைய இலக்கிய நுட்பம் இருக்கிறது. அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிட்டிங்கனாக்க கம்பராமாயணம் எல்லாம் மகாபாரதம் எல்லாம் எதை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். எதை படித்தாலும் நமக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கம்பராசம் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கும் போது ஏராளமான விமர்சனங்கள், கண்டன குரல்கள்லாம் வந்து கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒரு வசனம் எழுதினார். 1000 நாவுகளை கொண்ட ஆதிசேஷனே வந்தாலும் இவள் அழகை வர்ணிக்க கம்பனிடம்தான் கையேந்த வேண்டும்னு எழுதியிருப்பார். கம்பரசம் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிற நேரத்தில் திரைப்படத்தில் முத்தமிழறிஞர் எழுதின வசனம் வந்து இது. ஏன்னா கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய சுவையையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறதான். இப்போ தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகளல் கமலம் அன்ன, தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கையும் கண்டார் அகுதே, வாள் கொண்ட கண்ணார் யாரே, வடிவினை முடிய கண்டார்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவார், வாள் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊழ் கொண்ட சமயத்து
அது புரிச்சுக்கோங்க. ஊழ் கொண்ட சமயத்து அண்ணான் உருவினை கண்டார் ஒத்தார் அப்படின்னு போடுவாங்க. ஒரு சமயம் இருக்குது அப்படின்னா, அவன் அங்கேருந்து ராமர் வருகிற பொழுது அவர் தோலை பார்த்தவங்க தோலையை பார்த்தாங்க, காலை பார்த்தவங்க காலையை பார்த்தாங்க, அதுக்கு மேலே பார்க்க முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அது எப்படி இருந்துச்சுனாக்க, உலகத்தில் இருக்கக்கூடிய சமயங்கள் எல்லாம் ஒரு இறைவனை சொல்லுகிறது, அப்படி ஒவ்வொரு சமயங்களும் ஒரு இறைவனை சொல்லுகிறது. எந்த சமயமும் முழுதாக அவனை பார்க்கவில்லை, அப்படி ராமனை அவர்கள் எல்லோரும் பார்த்தார்கள். அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பம் இருக்கு இல்லையா, அந்த நுட்பத்தை நோக்கி நம்ம நகர்ந்து எப்போ போகிறோமோ அப்போ தான் அதை நம்ம தொட முடியும், இல்லைன்னா தொட முடியாது. இலக்கியத்தை சும்மா ஒரு வாசிப்பாக, ஒரு பொழுதுபோக்காக நீங்கள் வாசிப்பதை தாண்டி இப்படி நுட்பமாக நீங்கள் வாசிக்க ஆரம்பித்தால்தான் அதில் இருக்கக்கூடிய சுவையெல்லாம் நமக்கு பிடிபடும். இப்போது நிறைய திரைப்படங்களுக்கெல்லாம் ஒரு சுச்சுவேஷன் சொல்லுகிற பொழுது, இந்த சுச்சுவேஷனை வந்து எல்லா இடத்துலையும் ஒரு கதைக்கான சூழலை, ஒரு பாடலுக்கான சூழலை அவர் சொல்லுகிற பொழுது எனக்கு உடனே என்ன சட்டென்று ஞாபகத்துக்கு வரும்னாக்கா, ஏற்கனவே படித்த ஏதேனும் ஒரு கதையோ ஏதேனும் ஒரு கவிதையோ ஞாபகத்துக்கு வரும். அதை எவ்வளவு தூரம் சினிமாவுக்குள்ளே நம்ம கொண்டு வரோங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படும். அதை கொண்டு வந்து நான் எப்படியாவது சினிமா பாட்டுக்குள்ளே இணைப்பேன். அதை இணைக்கும் பொழுது மக்கள் மத்தியில் அது பரவலான வெற்றியை பெறுகிறது. அப்படி நிறைய பாட்டை சொல்லலாம். ரொம்ப சமீபத்தில் நீங்கள் எல்லாரும் நிறைய கேட்ட ஒரு பாட்டு இருக்குது உங்களுக்கு. நான் இலக்கியம் எதற்காக அப்படிங்கிறதுக்காக, இலக்கிய கலையை புரிந்து கொள்வதற்காக இந்த சினிமா பாட்டை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையேன்னு ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்க தானே? அந்த பாட்டுக்கான சுச்சுவேஷனை வெற்றிமாறன் வந்து என்கிட்ட சொல்லலை. சொல்லாமல் என்ன பண்ணார்னா, அதே சுச்சுவேஷனுக்கு நாங்கள் வேறு ஒரு பாட்டு எழுதியிருந்தோம். அது இணையத்தில் இருக்கும், சினிமாவில் வரல அந்த பாட்டு. இன்றைக்கி சாயங்காலமே நீங்கள் போனோடனே கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த பாட்டு பொல்லாத பூமி பொலி போணும் சாமி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து தனுஷ் அவர்கள் திரையில் பாடுவது மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு வந்து இந்த குறிப்பிட்ட இந்த சூழலுக்கு பொருந்தலை படமாக எடுத்து பார்க்கும்பொழுது. அப்போ உடனே வெற்றிமாறன் என்ன சொன்னார்னா, இது நம்ம பார்க்கும்பொழுது இது நம்ம ஏற்கனவே பண்ணது நல்ல பாட்டு தான், ஆனால் இந்த இடத்துக்கு பொருந்தலை கவிஞர், அதனால் இந்த இடத்துக்கு நம்ம வேறு பாட்டு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காட்சியை காமிச்சார். அந்த காட்சி காமிச்சிங்கன்னா அது ஒன்றும் காட்சி கிடையாது, அதை பார்த்தீங்கனாலே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. தலை இல்லாத ஒரு முண்டம் இருக்கும், அடித்து அவர் வீழ்த்தப்பட்டிருப்பார். அந்த காட்சி காட்டுறாரு. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய 2 சீன் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு, இந்த இறந்து போன இடத்துல, இந்த தன்னுடைய மகன் இறந்து போன இடத்துல அவங்க அம்மா வந்து என் மகன் சாகலை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இதை எழுதிருங்க பாட்டு, இது ஒப்பாரி மாதிரி எழுதிருங்கன்ட்டார். என்ன மெட்டு அப்படின்னு கேட்டால், மெட்டு உங்களுக்கு 10 மணிக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். 9 மணிக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு அந்த காட்சியை பார்த்து அந்த காட்சியிலேருந்து என்னால் மீளவே முடியல. பெரும் துயரமாக இருந்தது. அது நீங்கள் அதுவும் படத்தொகுப்பு செய்யப்பட்ட படத்தை நீங்கள்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அப்படி படத்தொகுப்பு செய்யப்படாமல் அது முன்பின் எடுத்து அந்த காட்சிகளெல்லாம் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப உண்மையிலேயே அது வந்து ஒரு துயருற்ற ஒரு துக்க வீட்டுக்கு போனால் அந்த மனநிலை வந்துருச்சு. எனக்கு வந்துடுது, எல்லாருக்கும் வருவது அப்படி இருக்கும் அது. அதுக்கப்புறம் நீங்கள் பாடலாக பார்க்கும்பொழுது அந்த காட்சிகளெல்லாம் கொஞ்சம் முன்பின் துண்டிக்கப்பட்டு முன்பின் வெட்டப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பதறிச்சு, எனக்கு ஒரு மாதிரி அது மனசுலேருந்து போகவே இல்லை. அந்த காட்சி மட்டும் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. இரவு 9 மணிக்கு அவர் காட்டுறாரு. 10 மணிக்கு ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு டியூன் அனுப்பிச்சார். நான் வந்து 11:15 அந்த பாட்டை எழுதி கொடுத்து 11:30 11:45 அந்த பாட்டு பாடியாச்சு. அவ்வளோ விரைவாக அது நடந்தது. ஏன் விரைவாக எப்படி நடந்தது அப்படின்னா, அந்த பாட்டு வந்து எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே ஆளாளம் ஒஞ்சிரிப்பு கொத்துதையா அச்சரிந்த ராட்டினம் போல் சுத்துதையா கொள்ளையில் வாழையில் கொட்டடிகள் கோழி குஞ்சு அத்தனையும் சொல்லுது ஆடு மாடு வெறுவாயம் எழுதையான்னு அந்த பாட்டு இருக்கும். இந்த பாட்டை இந்த டியூனு கேட்ட உடனே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா, எள்ளுவய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையேன்னு எனக்கு வார்த்தை வந்தது. வந்த உடனே எனக்கே ஒரு பதட்டம் வந்துருச்சு. எள்ளுங்கிற சொல்லை முதலில் எழுதலாமா வேணாமா? ஏன்னா தமிழ் சினிமா வந்து 100 வருஷம் ஆகிறது. 100 வருடத்தில் எள்ளு பூ நாசி என்றெல்லாம் நிறைய வர்ணனைகள் வந்திருக்கு. எள்ளு என்கிற சொல் பாடலின் முதலில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சினிமா பாட்டு கூட கிடையாது. 1,00,000 பாட்டுக்கு மேலே வந்திருக்கு. முதல்ல எள்ளு என்கிற சொல்லை முதல்ல ஒரு பல்லவியாக பயன்படுத்திய பாட்டு அந்த பாட்டு தான். ஏன் அது எள்ளுன்னு வந்த உடனே அப்புறம் மாற்றிடலான்னு எனக்கே தோணுச்சு. ஏன்னா எள்ளு தண்ணி தெளிக்கிறது நம்ம ஊரில் ஒரு சாங்கியம் உண்டு, இறந்து போனவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சாங்கியம். அது பயன்படுத்தலாமா வேணாமான்னு ஒரு தயக்கம் வந்துருச்சு. இப்போ சாதாரணமாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், எண்ணெயிலேருந்து எள்ளுலேருந்து என்ன வருது இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். கடலையிலேருந்து வந்தால் கடல் எண்ணெய், தேங்காயிலேருந்து வந்தால் தேங்காய் எண்ணெய், வேப்பங்காயிலேருந்து வந்தால், எள்ளுலேருந்து வந்தால்
அது ஏப்பா நல்லெண்ணெய்ங்கிறீங்க? எள்ளுலேருந்து வந்தாலும் எள்ளெண்ணெய் தானே சொல்லணும். இது எவ்வளோ வருஷமாக நமக்குள்ளே இருக்குது. நம்ம வீட்டில் கூட நல்லெண்ணெய் வாங்கிட்டு வான்னு சொன்னால் எள்ளெண்ணெய் வாங்கிட்டு வான்னு தான் அர்த்தம். ஆனால் நல்லெண்ணெய்னு நம்ம சொல்லுவோம். ஏன் சொல்கிறோன்னா, நம்முடைய பண்பாட்டில் எள்ளு என்பதற்கு இன்னும் எள்ளு தாவரம் இருக்கு இல்லையா, அது வீட்டு செடி கிடையாது, அது காட்டு செடி. ஊடு பயிராக அதை பயிரிடுவாங்க. என்னென்னா, இந்த எள்ளு என்கிற சொல் வந்தவுடனே இறந்தவருடைய நீத்தாருடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துவிடும் என்பதற்காகவே எள்ளிலிருந்து வரக்கூடிய எள்ளெண்ணெய்க்கு நல்லெண்ணெய் என்று நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் ரொம்ப நுட்பமானது. எனக்கு என்னென்னா, இப்போ அந்த பாட்டை எங்கே போட்டாலும் அல்லது யாராவது மரணம் அடைந்து விட்டாலும் தொலைக்காட்சிகளை திடீர்னு அந்த பாட்டை போடுவாங்க. நான் மட்டும் அந்த பாட்டை கேட்கவே மாட்டேன். ஏன்னா, இந்த எழுதும்பொழுது எனக்கு இருந்த மனநிலை இருக்கு இல்லையா, அந்த மனநிலைக்கு நான் போயிடுறதுனால எனக்கு அந்த பாட்டை பார்க்குறதுக்கே பதட்டம் ஆயிரும். நான் அந்த பாட்டை பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த பாட்டு எல்லோருக்குள்ளும் இப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா, அந்த எல் என்கிற சொல் எங்கேருந்து கிடைச்சதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இலக்கியத்திலிருந்து நான் பெற்றேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த இவ்வளோ செய்தியும் நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த எல் என்கிற சொல்லை ஏன் பொதுவில் பயன்படுத்தலை? கம்பராமாயணத்தை எடுத்து படித்து கொண்டு இருக்கிற பொழுது ராமர் வருவார். எப்படி தோல் கண்டார் தோலை கண்டார்னு உலாவியார் படலத்தில் கம்பர் சொல்லியிருக்கிறாரோ, அது மாதிரி சிவதனுசை உடைத்து சீதையை திருமணம் செய்து கொள்வதற்காக வருகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்பாங்க. ஊர் மக்கள் எல்லாம் கூடி நிற்கும் பொழுது அந்த கூட்டத்தை பற்றி விவரித்து எழுதுவார் கம்பர். கம்பர் என்ன எழுதுவார்னா, இடமில்லை உளுந்து இடன்னு எழுதுவார். இடமில்லை உளுந்து இட அப்படின்னு எழுதியிருப்பார். இடமில்லை உளுந்து இடன்னு எதுக்கு எழுதுறாருன்னா, எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம்னு அவர் சொல்ல நினைக்கிறாரு. ஆனால் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாதுங்கிற எழுத வேண்டிய அந்த இடத்துல இடமில்லை உளுந்து இடன்னு மாற்றி எழுதிடுவார். மாற்றி இல்லை, தெரிந்து எழுதுகிறார் அவர். ஏன் அப்படி எழுதுகிறாருனாக்க, ராமர் வர்றது ஒரு நல்ல காரியத்துக்கான் இல்லையா, சீதையை திருமணம் செய்து கொள்வதற்காக வர்றாரு இல்லையா, அந்த நேரத்தில் இந்த எல்லை போடக்கூடாது அப்படின்னு பயன்படுத்தியதாக நயம் சொல்கிறவருக்கும் எழுதியிருக்கிறார்கள். நமக்குமே அப்படி தான் தோணுது. அதனால் உளுந்துக்கு பதிலாக எள்ளுக்கு பதிலாக உளுந்தை போட்டு எழுதிட்டார். இதை படித்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இது நல்ல காரியத்துக்கு வராரு, அதனால் எள்ளுக்கு பதிலாக உளுந்தை போட்டார். ராமாயணத்தினுடைய இறுதி காட்சியில் எப்படி இருந்தாலும் ஒரு துக்கம் இருக்குது. ராவணனை வீழ்த்தக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, அங்கே எல்லை போட்டு எழுதியிருப்பாரான்னா, எல்லை பற்றி எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதுவார்னா, ராமனுடைய அம்பு ராவணனுடைய உடம்பிலே துளைத்து விட்டு வெளியே வருகிற போது எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாத அளவிற்கு சின்ன சின்ன இடங்களையும் துளைத்து விட்டு வெளியே வந்ததான். சீதையுடைய எண்ணம் உன் மனசுக்குள் உன் உடம்புக்குள் இருக்கிறதான்னு துளைச்சிட்டு வெளியில் வந்ததாக அவர் எழுதியிருப்பார். நான் யோசிச்சு பார்த்தேன், ராமனுக்கு உளுந்து போட்டால் ராவணனுக்கு எள்ளு போட்டால் அசுரனுங்கிறவன் ராவணன். எனவே நாம் இப்போ எழுதுகிறது அசுரன் படத்துக்கு. அதனால் எள்ளை போடாமல் உளுந்தை போடாமல் எள்ளை போட்டு எழுதுகிறோன்னு எள்ளு வய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையேன்னு மாற்றி எழுதிட்டேன் நான். அந்த பாட்டுக்குள்ளே நிறைய இருக்குது. ஆளாள ஒஞ்சிரிப்பு கொத்துதையா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ஆளாளம்ங்கிறது என்னங்கிறதெல்லாம் நீங்கள் போய் தனியாக இதை ஒரு வார்த்தையை எடுத்து போட்டு அதை நான் சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு குறுக்கு வழி சொல்லிக் கொடுத்துருக்கேன், சுருக்கமான வழியும் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த சுருக்க வழியில் நீங்கள் எல்லாவற்றையும் ரொம்ப எளிதாக கண்டுபிடித்து ஒவ்வொன்றுக்குள்ளும் நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியகரமான ரொம்ப சுவையான இலக்கிய செய்திகள் கிடைக்கும். நீங்கள் மொத்தமாக படிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. அவ்வப்போது எதெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இலக்கிய சங்க பாடல்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சங்கப்பாடலில் இருக்கக்கூடிய சங்க புலவர்களுடைய பெயர்களை வைத்துக்கொண்டே பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஆச்சரியகரமான பெயர்கள் இருக்கும். அணிலாடு முன்றிலார், செம்புல பயல் நீரார், விட்ட குதிரையார், மீனெறி தூண்டிலார், இப்படி இருக்குது. இந்த மீனெறி தூண்டிலார் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது என்ன மீனெறி தூண்டிலார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். நான் சங்க இலக்கிய பாடல்களை எல்லாம் நினைவில் வைத்துக்கொள்வது எப்படின்னா, ஒரு வரியாக எழுதி வைத்துப்பேன். மொத்தமாக ஒரு 20 வரி இருக்குது அப்படின்னாக்க, அந்த 20 வரியில் இருக்கக்கூடிய முத்திரை வரி, அந்த பாடலுக்கான ஒரு சாவி வரி அப்படிங்கிற மாதிரி எதுவோ அதை மட்டும் குறிப்பெடுத்து வச்சுக்குவேன் நான். அப்படி ஒரு 200-300 பாடல்களை நான் மனனமாக வைத்திருப்பேன். அப்படி வைக்கும் பொழுது அந்த மீனெறி தூண்டிலார் பாடலுக்குள்ள ஒரு வரி இருக்குது, காண யானை கைவிடும் பசுங்கழை அப்படின்னு ஒன்று. கழைன்னா தெரியும், மூங்கில். இங்கே வருகிற பொழுது இசைக்கருவிகளெல்லாம் வைத்து தம்பி பாபு அவர்கள் காமிச்சார் எனக்கு. அந்த மூங்கிலில் இருக்கக்கூடிய மூங்கிலில் இருந்து மீட்டக்கூடிய இசையினுடைய நுட்பங்களையெல்லாம் ரொம்ப அற்புதமாக எனக்கு விளக்கி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த காண யானை கைவிடு பசுங்கழை அப்படிங்கிற அந்த ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு சொல்லை மட்டும் வச்சுட்டு ஒரு விஷுவல் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பாட்டுக்குள்ளே என்ன சொல்லுவாருன்னா,
குறுந்தொகையில் வரக்கூடிய பாட்டு. அந்த பாட்டு மீனெறி தூண்டிலார் எழுதுனது. அவருன்னா அவர் பேர் அது கிடையாது. அந்த பாட்டுக்குள்ளே மீனெறி தூண்டில் அப்படிங்கிற ஒரு ஓமையை பயன்படுத்துறதுனால அந்த பாட்டை உண்மையாக பாட்டு எழுதினவருடைய பேர் தெரியாதனால இதையே பெயராக வைத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கிறது என்னென்னா, அப்படி சங்க இலக்கியத்தை தொகுத்தவர்கள் இதுதான் ஒரு முத்திரையான ஓமை, இதுதான் ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு அந்த பாட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்காகவே நாம் வாழ்க்கையெல்லாம் கைத்தட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு பெயர்களை அவங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு பாட்டு தான் அந்த பாட்டினுடைய மொத்த அர்த்தத்தையும் மொத்த அழகையும் சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்படி ஒரு பாட்டு அது. காண யானை கைவிடும் பசுங்களை அப்படின்னா, ஒரு காற்றுல மூங்கில், பெரிய நீளமாக இருக்கக்கூடிய மூங்கில் ஆடுது. அப்படி ஆடி கீழே வருகிற பொழுது அந்த மூங்கில் குருத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் ஒரு யானை கடிச்சு தின்னுட்டு இருக்கு. மூங்கில் இலைகளை யானை தின்னுட்டு இருக்கும் பொழுது எங்கோ ஒருத்தர் யார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கவன் கல்லை வீசுகிறாங்க. யானையை பார்த்து வீசலை, எங்கேயோ இருக்கிற ஒரு குருவிக்கு ஒரு கவன் கல்லை வீசுகிறாங்க. அந்த சத்தம் யானை கேட்குது. யானை கேட்ட உடனே அந்த யானை என்ன பண்ணிடுதுன்னா, இந்த மூங்கிலை விட்டுருது. சத்தம் கேட்டால் டக்குன்னு விட்டுரும்ல. துதிக்கையில் கடித்து கொண்டு இருந்த அந்த மூங்கில் விட்டுருச்சு. விட்ட உடனே அந்த மூங்கில் மறுபடியும் மேலே போயிடுச்சு. இழுத்திருந்த அந்த மூங்கில் இந்த கவன்கள் கேட்டு சத்தத்தில் விட்ட உடனே அந்த மூங்கில் மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைக்கு போயிடுது. அது எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி தூண்டிலில் மீனை வைத்து மீனுக்காக காத்திருக்கிறோமோ அப்படி மீன் மாட்டின உடனே ஒன்று இழுப்பாங்கல்ல, அப்படி இழுத்த மாதிரின்னு அவர் சொல்கிறார். இந்த ரெண்டு ஊமையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சி, நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படிமம், நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஓமை, இதுக்குள்ளே என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, அவன் என்னை பார்க்கிற பொழுது, அவன் என்னை நேசிக்கிற பொழுது அந்த கடையை போல, அந்த மூங்கிலை போல நான் ரொம்பவும் காதலோடு அவன் உடன் இருந்தேன். யாரோ பார்த்து விடுவார்களோ அல்ல யாருக்கோ இந்த செய்தி தெரிந்து விடுமோ என்று தெரிந்து என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான். அந்த மூங்கிலுங்கிறது அந்த பொண்ணுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த யானைங்கிறது காதலன், மூங்கிலுங்கிறது பெண். இது ரெண்டுத்தையும் பொருத்தி பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் யாராவது தெரிந்தால் என்னாகுங்கிற பயத்தில் அவன் விட்டுட்டு போயிட்டான். அப்படி விட்டுட்டு போன பிறகு நான் அதே இடத்துக்கு வந்துட்டேன். ஆனாலும் தூண்டிலில் மாட்டிக்கொண்ட மீனை போல இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த நுட்பம் இருக்கு இல்லையா, இதை மட்டும் நீங்கள் ஒரு பாட்டுக்குள்ளேயும் நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். சமீபத்தில் என்னோடய நண்பர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டை பற்றி நான் சொன்னேன். அவர் திடீர்னு ஒன்று கேட்டார். ஒரு சங்கப்பாட்டு தான் அது, அதுவும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். அந்த தெரிஞ்ச பாட்டுக்கு புதுசாக நான் ஒரு அர்த்தத்தை தேட வேண்டிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளினார். அது என்னன்னா, செம்புல பெயல் நீரார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. யாயும் யாராகிற, இது சொல்லாத இதை பேசாத இலக்கிய மேடைகளே இருக்காது. ஏன்னா குறுந்தொகையிலேருந்து அல்லது தமிழ் இலக்கியத்திலேருந்து சங்க இலக்கியத்திலேருந்து பாடலை பற்றி யார் பேசினாலும் இந்த பாட்டை சொல்லிடுவாங்க. யாயும் யாராகியரோ எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாட்டை நண்பர் சொல்லிட்டேன்டா சொன்னார். இந்த பாட்டை எல்லா மேடையிலும் சொல்கிறாங்க சார், இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆணும் பெண்ணும் இந்த பாட்டை பார்த்து எடுத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னாரு. ஏங்க, இந்த காலத்து பொண்ணும் திருமணம்லாம் செய்யாதா, இந்த காலத்து பொண்ணும் காதலிக்காதா, இந்த காலத்துலேயும் ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய அன்பு என்பது அரும்பாதா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதலிலிருந்து நீங்கள் பாருங்கள் அப்படின்னாரு. இல்லை, புரிதலிலிருந்து நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் திரும்ப சொன்னேன். அவர் என்ன சொன்னாருன்னா, மழை பெய்யுது, செம்மண் பூமி இருக்குது, மழை பொழிந்த உடனே செம்மண் பூமி நிறைய செம்மண் பூமி அந்த செம்மண் நிறத்துக்கு அந்த மழை நீர் மாறிடுது, அப்படி அவளும் நானும் கலந்துருக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோடைய அர்த்தம் அப்படின்னு மேலோட்டமாக நம்ம புரிஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லையா. செம்மண்ணிலே நீர் பொழிகிற பொழுது அந்த நீர் செம்மண் நிறத்துக்கு மாறி விடுகிறது, அப்படி நானும் அவனும் கலந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரைட்டு சார். இப்போ நான் கேட்குறேன், ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய தனித்துவம் இண்டிவிஜுவல் அப்படின்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய இந்த சூழலில் ஒரு மழை நீர் தன்னுடைய இயல்பான அந்த வெண்மை நிறத்தை இழந்துவிட்டு செம்மண் நிறமாக ஏன் மாறணும்? ஒரு ஆண் பெண் மாதிரி ஏன் ஆகணும்? ஒரு பெண் ஏன் ஆண் மாதிரி ஆகணும்? ஏன் கலந்து இருக்கணும்? சமமாக வாழ்கிறது சரி சார். ஆனால் டாமினண்ட்டாக என்ன யோசிக்கிறோம்? அதீதமாக செம்மண் நிறத்துக்கு மாறிடுச்சுன்னா செம்மண்ணை பெண்ணாகவோ மழை நீரை ஆணாகவோ புரிஞ்சுக்கலாம், அல்லது ஆணை மழை நீராகவோ பெண்ணை செம்மண்ணாகவோ எப்படி வேணாலும் மாற்றி புரிஞ்சுக்கிட்டா கூட
ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அந்த நிறத்துக்கு அது மாறிட்டா தன் இயல்பை இழந்து விடுவது மாதிரி ஆராதா அப்படின்னு கேட்டார். அது சரியாக தானே இருக்க மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமாம், கரெக்டு தான். ரெண்டும் சமமாக இருக்கிறது, ரெண்டும் சமமாக இருப்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமத்துவ பூமியில் யோசிக்கிறது. ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும் அப்படின்னா மழை நீரும் செம்மண்ணும் ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் கலந்துருக்கணும். ஆனால் அப்படி இருக்காதே. நான் ஒன்று சொன்னேன், இல்லை இப்போ கரிசல் மண்ணில் மழை பொழியுது அப்படின்னாக்க அப்போ செம்புல பெயர் நீர் மாதிரி கரும்புல பெயர் நீர்னு எழுத முடியுமா? வண்டலில் மழை விழுந்ததுனாக்க மாநிற அல்லது வண்டல் மண் நிற அப்படின்லாம் எழுத முடியுமா? பொதுவாக ஒரு அன்புக்காக, ஒரு காதலுக்காக, கலந்திருத்தலுக்காக சொல்லப்படுறது தானே அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லிவிட்டு நான் ஏதோ தப்பித்தலான ஒரு பதிலை சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் எனக்கு மண்டையை வெடிச்சிருச்சு. இப்படி ஒன்று அவர் கேட்டார், இன்றைய காலத்திற்கு அந்த சங்கப்பாட்டு பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படி இருக்குமா? அப்படி செம்புல பெயல் நீரார் அப்படியே சிந்திச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து யோசித்து வாசிக்க ஆரம்பித்ததற்கு பிறகு ஒரு மிக பிரமாதமான ஒரு விளக்கம் கிடைத்தது. அந்த விளக்கம் என்னன்னா, அடியாருக்கு நல்லார் வந்து மென்புலம்னா என்ன, வன்புலம்னா என்னன்னு எழுதியிருக்கிறார். சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் வந்து இந்த வன்புலத்துக்கும் மென்புலத்துக்கும் ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். அந்த விளக்கம் என்ன எழுதுறாருன்னா, வன்புலம்னா ஒரு சதுர அடி நீங்கள் மண்ணை தோண்டிவிட்டு மறுபடியும் அந்த குழியை நீங்கள் மூடினீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மண் மிகுந்தால் அது வன்புலம். ஒரு சதுர அடி குழியை நோண்டி மண்ணை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த குழியை நீங்கள் மூடும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு மண் மிகுந்துருச்சுன்னா அது வன்புலமா, ஒரு கைப்பிடி அளவு மண் குறைஞ்சிருச்சுன்னா அது மென்புலம், சமமாக இருந்துச்சுன்னா அது செம்புலம். 2000 வருடத்திற்கு முன்பே ஒரு ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் என்பதை தான் செம்புல பெயல்நீரார் சிந்தித்திருக்கிறாருங்கிற செய்தி இருக்கு இல்லையா? இது அடியாருக்கு நல்லாரை படிப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்குமே தவிர மேலோட்டமாக ஏற்கனவே உரை சொல்லியிருப்பாங்க. அந்த உரையும் தவறுன்னு நம்ம சொல்லவே முடியாது. அந்த உரையும் அது சரிதான். ஆனால் காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தன்னை தகவமைத்து கொள்ளக்கூடிய வரிகளை இலக்கியம் வந்து அதுக்குள்ளேயே வச்சுருக்கும். அப்படி வச்சிருக்கிற வரியை நீங்கள் எங்கேருந்து நீங்கள் தேடி 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 நீங்கள் போனீங்கன்னாக்க ரொம்ப ஆச்சரியகரமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு தடவை வந்து ஒரு கதை, பஞ்சதந்திர கதை, எல்லாரும் படித்த ஒரு கதை தான். ஆனால் அந்த கதையை இப்போ நான் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி கடவுள் மறுப்பு கதையாக மாறிடுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். பஞ்சதந்திர கதை கடவுள் மறுப்பு கதையா? முதல்ல யோசிங்க. பஞ்சதந்திர கதைகள் ரொம்ப சுவாரஸ்யமாக குழந்தைகளுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஒரு கதை. அது ஒரு கடவுள் மறுப்பு செய்தியை சொல்லுது. அது என்னென்னா உங்கள் கையிலே இருக்குது, நீங்கள் போய் இணையத்தில் இதே மாதிரி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு கதை இருக்குது, விஷ்ணு வேடம் தரித்த தச்சன் அப்படின்னு அந்த கதைக்கு பேர். விஷ்ணு வேடம் கொண்ட தச்சன் அந்த கதைக்கு பேர். அது என்ன கதை சொல்லணும்னா, அந்த கதை ஒரு நாள் ஒரு தச்சனும் நெசவாளனும் என்ன பண்ணுவான்னா வீதியில் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அரண்மனை வழியாக அரண்மனை கடந்து போவாங்க. அரண்மனை கடந்து போகும்பொழுது வழக்கமாக இப்படி கடந்து கதையில் போகிறாங்கனால என்ன தெரியும் நமக்கு, அரண்மனையிலேருந்து இளவரசி பார்க்க போகிறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு பேரழகு மிக்க ஒரு இளவரசி உப்பரிகிலேருந்து இவனை பார்த்துருவான். யார்? இவங்க 2 பேரும் பார்ப்பாங்க. நெசவாளி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவர் பாட்டு பார்த்து கடந்துருவார். இந்த தச்சனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் வந்துடும். இயல்பு தானே, பேரழகி அவ. தச்சனுக்கு மாலா காதல் வந்துருச்சு. இந்த காதலை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. கடந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடுவாங்க. 2 நாள் கழித்து நெசவாளி வந்து தச்சன் வீட்டுக்கு வரும்பொழுது, என்னப்பா 2 நாள் அவனை ஆளையே காணும் அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை அன்றைக்கி அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்தோமே, அதுலேருந்து எனக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏதோ கடுமையான ஜுரம் வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே இவன் கழுத்தில் நெத்திலெல்லாம் கை வச்சு பார்த்துட்டு, ஜுரமே ஒன்றும் இல்லையே அப்படின்னு. உடனே இல்லை ஜுரம் எனக்கு மட்டும் தான் தெரியுது, உனக்கு அது தெரியாது, வெளியே தெரியாத ஜுரம் இது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பிரச்சனைன்னு கேட்பான். இந்த மாதிரி அந்த பேரழகி இருக்காளே இளவரசி, அவன் மேலே எனக்கு ஏதோ ஒன்று தோணிடுச்சு, அவன் விட்ட மன்மத பானம் எனக்குள்ளே பாஞ்சிருச்சுங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். சொன்ன உடனே நெசவாளி சொல்லுவான், டேய் நீ சாதாரணமாக கடந்து போகும்பொழுது பார்த்ததே தப்பு, இப்போ அந்த பொண்ணு மேலே காதல் வந்துருச்சுன்னு வேற சொல்கிற, இது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லை, அவங்க சத்திரியர்கள், நீ வைசிய குலத்தை சேர்ந்தவன், இதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது. இன்னொன்று, அவங்க ராஜா, நீ வந்து சாதாரண ஆள், அந்த பொண்ணு மேலெல்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பா. அப்படியே கடவுள் கொண்டாலும் இந்த ஜுரத்தை கண்டினியூ பண்ணி ஒரு 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் எதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்றான். உடனே இவன் சொல்லுவான், நீ என்னோட நல்ல நண்பன் ஆயிடுச்சு, ஆனாலும் பாரு இந்த மாதிரி நேரத்தில் என்னை கைவிட்டுட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்லாம் அவன் சொல்லுவான். வழக்கமாக அப்படி நண்பர்கள் சொல்லுவாங்க தானே, அதே மாதிரி அவனும் சொல்லுவான். சொன்னோடனே, இல்லை நான் ஒரு நல்ல நண்பன் தான், ஆனால் அதுக்காக நான் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிடுவான். 2 நாள் கழித்து திருப்பி நெசவாளி வருவான். இவன் அந்த ஜுரத்திலே தான் இருப்பான்.
ஏன்னா காதல் வந்து அவ்வளோ கர்ண கொடூரமானதில்ல, அது அவ்வளோ சீக்கிரம் போகாதில்ல. அவனுக்குள்ளே ஒன்றே ஆட்டி படைக்கும். 2 நாள் கழித்து திருப்பி வருவான். என்னப்பா ஜுரம் சரியாச்சானா? இல்லை இல்லை, அந்த ஜுரம் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னோடனே, நீ நல்ல நண்பன், நீ கூட எதுவும் எனக்கு உதவி செய்யலை அப்படின்னு உடனே நெசவாளி சொல்லுவான், இல்லை நான் உனக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். அந்த தச்சன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், என்கிட்ட ஒரு கருட வாகனம் நான் வந்து செஞ்சுருக்கேன். அவன் தச்சன் இல்லை, அதனால் நான் ஒரு நல்ல கருட வாகனம் ஒன்று செஞ்சுருக்கேன். இந்த வாகனத்தில் நீ ஏறினா இளவரசி இருக்கக்கூடிய அறைக்கே போயிடலாம் அப்படின்பான். அது எப்படி போக முடியும் அப்படின்னு அவன் கேட்பான். இல்லை, என்னோடய கருட வாகனத்துக்கு அப்படி ஒரு விசேஷ சக்தி இருக்குது. எனக்கு ஏற்கனவே கிடைச்ச ஒரு வரத்தின் மூலம் என்னோடய சக்தியெல்லாம் கொண்டு இந்த கருட வாகனத்தில் நான் ஒரு பவரை ஏற்றிட்டேன். அதனால் நீ ஏறி இந்த கருட வாகனத்தில் உட்காந்தினா நேராக எங்கே போயிடலாம், இளவரசி இருக்கக்கூடிய ரூமுக்கே போயிடலாம் அப்படின்றான். இந்த மாதிரி உலகத்தில் ஒரு நண்பன் கிடைப்பானா என்ன? அவன் ஒரே மகிழ்ச்சி ஆயிடுவான். சரி, ஓகே, எப்போ கருட வாகனத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உடனே கருட வாகனத்தில் ஏறுவான். மேலே போவான், இளவரசி ரூமுக்கே போய் அந்த கருட வாகனம் நின்றோம். இளவரசியை பார்ப்பான். இப்போ போகும்பொழுதே வந்து நெசவாளி சொல்லுவான், இந்த மாதிரி நீ கருட வாகனத்தை பயன்படுத்தி மேலே போகிற, இப்போ நீ மேலே போன உடனே இது வரைக்கும் ஜுரம் உனக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீ பார்த்த பிறகு உன் ஜுரம் ஊருக்கெல்லாம் தெரிஞ்சு ராஜா உன்னை கொண்டுட்டாருன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்பான். ஆமாம், அதுவும் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படின்னா, நீ என்ன பண்ணு, விஷ்ணு வேடம் போட்டுட்டு போட்டுருவான். மகாவிஷ்ணுவோடைய வேடத்தை போட்டுக்கிட்டு தான் அவன் போயிருப்பான். மகாவிஷ்ணு மாதிரியே அலங்கரித்து கூட அவன் மேலே போயிடுவான். இப்போ மேலே போய் அந்த ரூமுக்குள்ளே போன உடனே இளவரசி யாரை பார்க்கும்? நெசவாளியை பார்க்காது, மகாவிஷ்ணுவை பார்த்துரும். கருட வாகனத்தில் வந்து மகாவிஷ்ணுவை பார்த்த உடனே இந்தம்மா டக்குன்னு என்ன கேட்கும்னா, சாமி என்ன நீங்கள் இந்த ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, என் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க, நான் ஒரு சாதாரண மனுஷியாச்சே அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்ணிடுவார்னா, ஒரு பொய் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீ சாதாரண மனுஷி கிடையாது, நீ என்னுடைய தேவி. போன ஜென்மத்தில் நீ செஞ்ச பாவத்தினால உன்னை பூமிக்கு சும்மா மனுஷியாக இருந்துட்டு வான்னு அனுப்பிச்சிருந்தேன். இப்போ அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ நான் உன்னை திருப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்மான்றார். அது என்ன பண்ண முடியும்? இளவரசி வேறு, பெண் வேறு, அதுக்கு மேலே என்ன பேசிட முடியும்? உடனே என்ன காரணம் அப்படின்னோடனே, என் மேலே காதல் கொண்டிருக்கேன், மையல் கொண்டிருக்கேன்னு ஒரு பழைய காதல் வசனங்கள்லாம் பேசுவார். 2 பேருக்குள்ளே காதல் அரும்பிடும். இதே மாதிரி திருப்பி காதல் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கிடுவார். மறுபடியும் வீட்டுக்கு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் கருட வாகனத்தை எடுத்துகிட்டு திருப்பி போவார். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நடந்துகிட்டே இருந்தால் ஒரு நாளைக்கு மாட்டிடுவார்ல. அப்படி மாட்டிட்டு வர அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு சேடி பெண் பார்த்துரும். அதை பார்த்துட்டு ராணிகிட்ட போய்ட்டு, ராணி விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு போயிட்டுருக்கான், பெரிய பிரச்சனை, ஆனால் மகாவிஷ்ணு வேடத்தில் இருக்கிறான் அவன் அப்படின்னு சொன்னோன்னே ராணி வந்து சந்தேகப்பட்டு, அப்படிலாம் என் பொண்ணு பண்ண மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி விஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடிய அவரை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாக போய் ராஜா கிட்ட போய் சொல்லுவாங்க, ராஜா இது மாதிரி நம்ம பொண்ணை வந்து டெய்லி வந்து விஷ்ணுவே வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ராஜாவுக்கு பயங்கர, ஒரு பக்கம் வெறுப்பு இருக்கும், ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருக்கும். நம்ம பொண்ணை வந்து விஷ்ணுவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு, விஷ்ணுவே காதலிக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. ஒரே உற்சாகமாயிடுவார். அவர் உற்சாகமாயிட்டு அவர் சொல்லுவார், எப்படியாவது சொல்லி நம்ம பக்கத்து நாட்டுக்காரன் நம்மள்ட்ட கப்பம் கேட்டு ரொம்ப நாள் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், நான் போரை அறிவிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கூட மகாவிஷ்ணுவே இருக்கிறாரு. அதனால் மகாவிஷ்ணுவோட உதவியோட நம்ம வந்து போரை நடத்திடுவோம், நீ பொண்ணுக்கிட்ட சொல்லி எப்படியாவது செய்தியை கன்வே பண்ணிடணுன்னே. இந்த பொண்ணும் அதே மாதிரி கேட்டுக்கிட்டு மகாவிஷ்ணு செய்தியும் கன்வே பண்ணிடும். செல்வே கன்வே பண்ணோட தான் தெரியும் நம்ம காதலிச்சது எவ்வளோ பெரிய சிக்கல்னு. ஏன்னா இப்போ மகாவிஷ்ணு உண்மையான மகாவிஷ்ணு அவர் இல்லைன்னா அவருக்கு தெரியும். இப்போ என்ன பண்ணுவார், என்ன பண்ணுறதுனே இவனுக்கு தெரியாது. உடனே ஓடிய வந்து திருப்பி இதை நெசவாளன்ட்ட கேட்பான், டேய் சும்மா இருக்கிற என்னை வந்து இந்த மாதிரி போட்டு விட்டு நான் பாட்டுக்கு மேலே போனேன், இப்போ விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இவனுங்க கொண்டுருவானுங்க, விஷயம் தெரியலன்னா அவனுங்க கொண்டுருவானுங்க, இதுக்கு நான் முன்னாடி பேசாமல் இந்த ஜுரத்தோடய செத்து போயிருந்துருக்கலாம்டா, இந்த ஜுரம் பெரிய ஜுரமாக இருக்குடா, என்ன பண்ணுறதுன்னு கேட்பான். எனக்கும் என்ன பதில்னு தெரில. அன்பான நண்பன் காதலுக்கு உதவி செய்யணும்னு சொன்னேன், நானும் நாடோடிகள் சமுத்திரக்கணி மாதிரி வந்து எதாவது ஹெல்ப் பண்ணிட்டேன், இப்போ இந்த மாதிரி நீ திடீர்னு வந்து சொல்லிட்டீங்கன்னா நான் என்னப்பா பண்ணுறது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான விஷ்ணுவுக்கு தெரிஞ்சிடும். அவர் தெரியுமில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருப்பார் அவர். அவருக்கு அந்த செய்தி போன உடனே இப்போ அங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னா, உண்மையாகவே இவன் இந்த போரில் போய் மகாவிஷ்ணு வேடத்தை போட்டுக்கிட்டு போய் தோற்று போயிட்டான்னா மக்களுக்கு நம்ம மேலே இருக்கிற மொத்த மரியாதையும் போயிடும். அதனால் வேறு வழியே கிடையாது, நாமளும் உண்மையாகவே மகாவிஷ்ணுங்கிற அந்த சக்தியை கொண்டு போய் அந்த கருட வாகனத்தில் வந்தவனுடைய அந்த காதலனுடைய உடம்புல இறக்கிடுவோன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணுவே வந்து அவருக்குள்ளே இறங்கிடுவார். அதுக்கப்புறம் போரில் ஜெயிச்சிருவார். இந்த கதை முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மனுஷனை தேடி வருவானே தவிர மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் கடவுளை தேடி போக வேண்டியதே இல்லை அப்படின்னு அந்த கதை சொல்லுது.
இது மாதிரி அந்த பஞ்சதந்திரத்தில் இது மாதிரி ஒரு 20 கதை இருக்குது. இதில் என்னங்க இலக்கியம் இருக்குது, இதில் என்னங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது, இதில் என்ன இருக்குன்னாக்கா அதை நீங்கள் அந்த கதையை படிச்சிங்கன்னா தெரியும். அதற்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாகுபாடுகளும் அந்த கதைக்குள்ளே விவரிக்கப்பட்டிருக்கும். சாதிய பாகுபாடு விவரிக்கப்படும், ஏழை பணக்காரனுடைய பாகுபாடு விவரிக்கப்படும், வர்க்க முரண்பாடு, வர்ணாசிரம முரண்பாடு மொத்தத்தையும் அந்த கதைக்குள்ளே சொல்லி, காதலுக்காக இன்னொன்று அந்த கதைக்குள்ளே இன்னொரு செய்தியும் இருக்குது. காதல்னு நீங்கள் காதலிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் பொய்யாவே சொல்லி காதலித்தாலும் யார் வந்து காப்பாற்றிடுவா? மகாவிஷ்ணுவே இறங்கி வந்து காப்பாற்றிடுவார். அதனால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், இலக்கியத்தை படிக்கணும். இலக்கியத்தின் மீது எவ்வளோ காதல் கொள்கிறீர்களோ அதுபோல் சக மனிதன் மீது நீங்கள் காதல் கொள்ளணுங்கிறதா அந்த கதை சொல்லக்கூடிய செய்தி. அப்படி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எங்கிருந்தும் எங்கே வேணாலும் போய்க்கலாம். அதான் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த முனையிலிருந்து எந்த முனைக்கு வேணாலும் போகலாம். அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு அதுக்குள்ளே இருக்குது. ஒரு சின்ன திருக்குறளிலிருந்து, ஒரு சங்கப்பாட்டிலிருந்து, ஒரு கம்பராமாயணத்திலிருந்து, ஒரு மகாபாரத கதையிலிருந்து, ஒரு நாட்டுப்புற கதையிலிருந்து, இப்படி எதை எடுத்து நீங்கள் கொண்டு போனாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இலக்கிய தெரிப்புகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளவே முடியும். நான் திரும்பவும் சொன்னது அதே தான். இலக்கியம் என்பது வந்து நீங்கள் யூகிக்க முடியாத சந்தர்ப்பங்களையும் சம்பவங்களையும் மொழி வழியே கடத்துவது தான். அப்படி மொழி வழியே இதெல்லாம் கடத்துதுன்னு நீங்கள் யோசிச்சு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு இலக்கியம் என்பது ஆக சிறப்பான தித்திக்கக்கூடிய ஒரு செய்தியாக மாறும். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ரைட் சார். இப்படி இலக்கியத்தை படிப்பதனால என்ன நடக்கும்? இலக்கியத்தை படிப்பதனால, இலக்கியவாதியாக இருப்பதனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, இலக்கியவாதியாக நீங்கள் இருப்பதனால என்ன கிடைக்கும்னாக்கா, 300 பேர் ஒரு பயிற்சி பட்டறைக்கு வந்தால் அந்த கூட்டத்தில் நின்று பேசக்கூடிய என் போன்ற ஒரு வாய்ப்பை நீங்களும் பெறுவீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதற்கு நோக்கி நீங்கள் நடந்துடணும். நான் இப்பொழுது வந்து பார்க்கக்கூடிய இந்த 300 மாணவர்களும் அடுத்தடுத்த பயிற்சி பட்டறைகளில், அடுத்தடுத்த கூட்டங்களில் ஒவ்வொருவராக இந்த மேடையில் பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். அரங்கத்தில் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்ந்திருக்கக்கூடிய நாங்கள் மேடையில் இருக்கக்கூடிய நாற்காலியில் வந்து அமர வேண்டும் என்பது தான் இந்த அரசினுடைய ஆசையாக இருக்கிறது. நீங்கள் அதற்கு விரைவாக வர வேண்டும். ஏற்கனவே 2 இருக்கைகள் இங்கே போடப்பட்டிருக்கு. இந்த இருக்கைக்குள்ளே வந்து நீங்கள் விரைவாக நீங்கள் அமரணும். இதெல்லாம் ஓகே. இப்படி இந்த இலக்கியத்துக்கு நான் இப்போ சொன்னது எல்லாமே சொற்களை பற்றி தான் சொல்லிக்கிட்டே வந்தேன் இல்லையா? இந்த சொல்லை வைத்துக்கொண்டு எப்படி புரிஞ்சுக்கிறது, சொல்லிலிருந்து எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கிறது இலக்கிய கலையினுடைய நுட்பம் வந்து எதுன்னா மொழி தான். அந்த மொழியை வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் உள்வாங்கிக்கிறது. நம்ம மொழின்னா ரொம்ப பயங்கரமாக தமிழ் அறிஞர் மாதிரி நிறைய படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், ரொம்ப அடிப்படையாக நான் சொல்லுவது 247 எழுத்து இருக்கு இல்லையா? இந்த 247 எழுத்தினுடைய ஓசை ஒழுங்குகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒலி குறிப்புகளை புரிஞ்சுக்கணும். உயிரெழுத்து அப்படின்னு இருக்குனாக்கா உயிரெழுத்து 12. இந்த 12 எழுத்துக்கள் எது குறில் எது நெடில் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே ஏறக்குறைய தமிழை நீங்கள் தெரிந்து கொண்டதுக்கான அர்த்தம் தான் நான் சொல்லுவேன். ஒரு குறில் எது நெடில் எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, நான் 2500 சினிமா பாட்டு எழுதியிருக்கிறேன். நீங்கள் 5000 10,000 பாட்டு கூட நீங்கள் எழுதிட முடியும். எது குறில் எது நெடில்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு மெட்டு கொடுத்தா அந்த மெட்டுக்கு இட்டு நிரப்பக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒலி அளவுகளில் இருக்கிறதுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் எல்லாரும் பாட்டு எழுதிட முடியும். நான் ரொம்ப ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு சுச்சுவேஷனு, இந்த சுச்சுவேஷனுக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதுகிறார். இப்போது நிறைய இந்த முக்கோண காதல் கதைகள்லாம் வருது இல்லையா? அநேகமாக இன்றைக்கி வரக்கூடிய எல்லா சினிமாலேயும் ஒரு முக்கோண காதல் இருக்கும் இல்லையா? இந்த முக்கோண காதல் கதைகளுக்கெல்லாம் மூலமாக ஒரு கதை வந்துச்சு, டீச்சர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். நீங்கள் போய் பாருங்கள், அந்த படத்தையும் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த படம். அதெல்லாம் கலைகளோடு சம்மந்தப்பட்டதுனால அந்த படத்தை நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன். அது ரொம்ப அந்த கதை அமைப்பு, அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ரொம்ப நுட்பமாக இருக்கும். அந்த படத்தில் வரக்கூடிய கதாநாயகன் வந்து ஒரு மிகச்சிறந்த ஓவியர். அந்த ஓவியன் என்ன பண்ணுவான்னா, அழகழகான ஓவியங்களை பத்திரிகைகளை வரைய ஆரம்பிக்கும் பொழுது இந்த கதாநாயகி அந்த ஓவியங்களை எல்லாம் பார்த்து, இன்றைக்கி மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது அன்றைக்கி, அதனால் கடிதம் எழுத ஆரம்பிப்பாங்க. கடிதம் எழுதி அந்த ஓவியருக்கு அனுப்புவாங்க. ஓவியர் அந்த கடிதத்தெல்லாம் படித்து பார்ப்பார், ரொம்ப வியப்பாக இருக்கும். இவர் ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறாருன்னா அந்த படத்துக்காக அவங்க எழுதக்கூடிய செய்தியும் பாராட்டும் இருக்கு இல்லையா, அது அந்த ஓவியத்தை தாண்டி இருக்கும். அது அவ்வளோ கவித்துவமாக இருக்கும். ஒரு கட்டத்தில் மெல்ல கடிதம் அப்படி ஆரம்பித்தாக்கா என்னங்க எங்கே வந்து முடிஞ்சிடும், லவ்வில் வந்து முடிஞ்சிடும். அப்படி கடிதம் போயிட்டே இருக்கும், கடிதம் வந்துகிட்டே இருக்கும், ஓவியங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த கதாநாயகியோடைய அறையில் ஒரு தோழி இருப்பாங்க. அந்த தோழிக்கிட்ட இந்த ஓவியத்துக்காக நான் இப்படி எழுதினேன்,
இது அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் எனக்கு அனுப்பிச்சிருக்க பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகி வந்து அந்த தோழிக்கிட்ட சொல்லும் பொழுது எல்லா கடிதங்களும் எல்லா ஓவியங்களை பற்றியும் கூட இருக்கிற பொண்ணுக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாமும் மறைக்காமல். ரொம்ப நல்ல நண்பர்னால் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவர் தான் இல்லையா? யார் உங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களோ அவங்க ரொம்ப நல்ல நண்பர். அந்த நல்ல நண்பர்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வருகிற பொழுது பேச்சை கேட்க விடாமல் பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க மிகச்சிறந்த எதிரி, அவங்க நல்ல நண்பர் கிடையாது. அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்க பேசாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி பேசாமல் அவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்க நல்ல நண்பர். அப்படி ஒருத்தர் அவர். அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாள். இந்த கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது 2 பேருக்கும் காதல் வந்துடும். காதல் வந்து ஒரு உச்சத்துக்கு அரும்பின உடனே ஒரு கடிதம் இந்த அம்மா எழுதுவாங்க, அவரும் எழுதுவார். நாம் என்றும் ஒரு நாள் நேரில் சந்திக்க வேண்டும். இப்போ 2 பேரும் சந்திக்க போகிறாங்க. நீங்கள் காதல் கோட்டை இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, காலமெல்லாம் காதல் வழக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் மூலம் அந்த படம் தான். கடிதம் போட்டுவார், குறிப்பிட்ட நாள் நான் வரேன் அப்படின்னு சொல்லி கடிதம் போட்டுருவார். அதே மாதிரி குறிப்பிட்ட நாள் வரும். குறிப்பிட்ட நாளில் அந்த அம்மா அவசரமாக வெளியே போகிற மாதிரி ஆயிரும். கதாநாயகி மட்டும்தான், கதாநாயகி வெளியில் போகிற மாதிரி ஆயிரும். கதாநாயகியோட தோழி வீட்டில் இருப்பாங்க. அவர் வருவார். அவருக்கு தெரியாதுல்ல, அன்றைக்கு மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் அன்றைக்கி கிடையாது, சோஷியல் மீடியாலாம் கிடையாது. நேராக வந்த உடனே உள்ள வீட்டுக்குள்ளே வருவார். வாங்கன்னு இவங்க வரவேற்பாங்க. யார்? தோழி வரவேற்பாங்க. வரவேற்கும் பொழுது அவங்க ஏற்கனவே எழுதின கடித வரிகளெல்லாம் இவங்களுக்கும் தெரியுமா, இந்த அம்மாவும் பெண் தானே, இந்த அம்மாவும் காதல் வரும் தானே. இந்த அம்மா என்ன பண்ணிடும், தான் காதலி மாதிரி காதல் வசனங்களை அவரோட பேச ஆரம்பிச்சிடும். அவர் அந்த காதல் வசனங்களுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுவார். இப்போ உண்மையான காதலி சிக்கலுக்குரியதாக மாறிட்டா, கூட இருந்த தோழி வந்து காதலியாக மாறிடுறா. அவர் நல்லவர், ஏன்னா அவருக்கு தெரியாதுல்ல. எப்போதுமே ஆம்பளைய சினிமாவில் நல்லவனாக தான் காட்டுவாங்க. அது மாதிரி அவர் ரொம்ப கரெக்டான ஆள். ஏன்னா அவர் கூட குறைச்செல்லாம் விசாரிக்க மாட்டார். அவர் நம்பி இந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடுவார். இப்போ உண்மையான கதாநாயகிக்கு, உண்மையான காதலிக்கு அந்த செய்தி தெரிஞ்சிடும். எப்படி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் பாருங்கள். இந்த சுச்சுவேஷனுக்கு கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாருங்க. யார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாட்டுனா, இந்த உண்மையை காதலிச்சால அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாட்டு. அந்த அம்மா வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரும். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வாழ்த்தி பாடும். உண்மையாக காதலிச்சவ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உண்மையாக காதலிச்சவங்க தன்னோட தோழிக்கும் தன்னுடைய காதலனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துல ஒரு பாட்டுன்னு ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சிருக்காங்க, ஒரு சூழலை யோசிச்சிருக்காங்க. இதுக்கு எப்படா ஒரு கவிஞர் பாட்டு எழுத முடியும் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். இதற்கு என்ன பல்லவியை அவர் எழுதியிருக்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதில் முதல் வரி எழுதியிருப்பார், சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவள் நீ வாழி. சூடி கொடுத்த சுடர்கன்னு ஆண்டாளி சொல்லுவாங்க இல்லையா. சூடி கொடுத்தவள் நான் தோழி, சூட்டி கொண்டவள் நீ வாழி, பாடி கொடுத்தவள் நான் தோழி, பாட்டை முடித்தவள் நீ வாழின்னு வந்துட்டு இருக்கும். சரி, இதில் என்னப்பா கண்ணதாசன் சிறப்பாக எழுதியிருக்கிறாருன்னா, அந்த பாட்டினுடைய இறுதியில் ஒரு 4 வரி எழுதுவாருங்க. அந்த இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு 4 வரி. அது அந்த படத்தினோட தயாரிப்பாளரோ இயக்குனரோ உதவி இயக்குனர்களோ அல்லது அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்ட படக்குழுவினர் யாருமே சொல்ல முடியாமல் கண்ணதாசன் மட்டுமே சிந்திப்பதற்கு ஒரு 4 வரி இருக்குது. அதில் என்ன எழுதுவார்னா, அந்த அம்மாவுடைய உச்சபட்சமான வாழ்த்து என்ன இருக்குன்னா, கடலும் மலையும் உள்ளவரை, கடலும் மலையும் உள்ளவரை, தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை, வளர்க உந்தன் பள்ளியறை, நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை. கடலும் மலையும் உள்ளவரை, தென்றல் காற்று நடந்து செல்லும் வரை, அதெல்லாம் நான் கூட எழுதிடுவேன். வளர்க உந்தன் பள்ளியறை, வளர்க உந்தன் பள்ளியறை, நீ வாழ வைப்பாய் அந்த நல்லவரை அப்படின்னு அப்படி எழுதணும்னா இப்படியான இலக்கிய செய்திகளை எல்லாம் உள்வாங்கி கொண்டவராக ஒருவர் இருக்கணும். அப்படி நான்லாம் இருக்கிறேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதெல்லாம் இப்படி இருந்திருக்காங்கிறதை உங்களுக்கு சொல்வதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறையினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக என்குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நானென்று கூவு. நன்றி, வணக்கம். இலக்கிய கலையின் நுட்பத்தை தெளிவாக விளக்கிய கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் தாட்கோ தலைவர் அவர்களையும் மேலாண்மை இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
தற்போது கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு தாட்கோ சார்பாக ஒரு மொமெண்டோ வழங்கப்படுகிறது. தாட்கோ தலைவர், ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் செயலர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்குவார்கள்.